ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக அன்பு கர்த்தருடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான தாசனை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையான செல்வகுமார் சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீண்ட கால பழக்கம் இல்லையா. ஆண்டவர் நடத்தட்டும். சபையில் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம நடத்துவார், இன்னும் அவர் நடத்துவார். சரியா, நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தேசத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன். பாருங்கள், நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழப்பெருவில், யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ்லாட். பாரபுரம் தாண்டி அந்த பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய குடும்பம் வந்து எங்கள் அப்பா வந்து ஹிந்துவாக இருந்தாங்க, அம்மா கிறிஸ்டின். பாருங்கள், நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம். நான் எந்த இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறவன். ஆனால் ஒரு நாள்லே ஆண்டவர் என்னை சந்தித்தாங்க. நான் என் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலைமை வந்துச்சு. என்னென்னா, காலேஜ் முடித்து ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணேன். அப்போ நான் அரசியலில் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. அப்போ அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய முறையில் நான் இருந்த டைமில் அந்த வேலை எனக்கு கிடைக்கல. ரொம்ப ஒரி பண்ணி என்னமா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் ஒரு நாள் ராத்திரி அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் எனக்கு. என்னை ஒருவர் வந்து அப்படியே ஒரு நடுக்கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கருப்பான ஒரு மனுஷன். பாருங்கள், நான் அந்த அளவு கழுத்தளவு நாங்கள் போயிட்டேன். போன போது ஆண்டவராக இயேசு அப்படியே அந்த சைடில் நின்று, எலியாவே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி என் கரத்தை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தார். எங்கள் அம்மா கிறிஸ்டினாக இருந்தாலும் நான் வந்து பைபிள்லாம் படிக்கிறது இல்லை. எனக்கு ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரியாது. எலியானாலே யாருன்னு தெரியாது. பாருங்கள், அம்மாட்ட காலையில் கேட்டேன். அம்மா சொன்னாங்க, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னாரு. என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. ஒரு ஆலயத்தில் போனேன், ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே என்னை அபிஷேகித்தார். சில நாட்களுக்குள்ளே சில கிருபைகளை தந்து ஆண்டவர் அவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. சுமார் ஒரு 34 ஆண்டுகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, என் தாய் ரொம்ப எனக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்து அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப அழுது ஜெபிச்சு பாருங்கள், ஒரு நாள்லேயே நான் ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. உண்மையாக அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என் சாட்சி மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்களும் கூட உங்கள் குடும்பத்துக்காக அழுது ஜெபிச்சு நீண்ட காலம் காத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எங்கள் அம்மா நினச்சாங்க, எப்படி ஜெபிச்சிருப்பாங்க, என் பிள்ளை எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படி தான் ஜெபிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு ப்ராப்பர்ட்டாக மாற்றினார். அப்படியே பிள்ளையாக அப்படியே ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நம்ம நீண்ட காலம், இப்போ உதாரணத்துக்கு அன்னாள் கூட ரொம்ப நாள் காத்திருந்தாங்க இல்லையா. என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட குழந்தை பெரிய தீர்க்கதரிசியாக இருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லாத போது அந்த பெனிலால் வந்து ரொம்ப துக்கப்படுத்துனாங்க இல்லையா, வேதனைப்படுத்தினாங்க. அது நல்லதா கெட்டதாமா? நல்லதுங்கிறீங்களோ? அப்போ நீங்களும் துக்கப்படுத்துவீங்களோ? பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சில துக்கங்கள், சில நெருக்கங்கள் வர்றது நல்லதுக்குங்க. அதனால தான் இந்த அம்மா வந்து ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்தாங்க, நல்லா அழுது மனம் கசந்து அழுறாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க.
ஆண்டவர் அற்புதம் செய்தாரா இல்லையா? நம்ம நெருக்கப்படும் போது எவ்வளவு நம்ம நெருக்கப்படுறோமோ அந்த அளவு நம்ம தேவனோடு நெருங்கி வந்துடணுங்க. நெருங்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். உண்மையாகவே தேவன் எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தந்தார். ஏன்னா ரொம்ப தீவிரமான ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம். எங்கள் பெரியப்பாவுடைய பேர் சுடலை மாடன். என்ன மாடன்? யாருக்கா தெரியுமா அது யாருன்னு? பாருங்க, அப்படிப்பட்ட எதுமா பேருக்கு இல்லையா பாருங்க. ஏன்னா அந்த அளவு வைராக்கியமாக இருந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார், ரட்சித்தார். அவர் மட்டும் ரட்சிக்கலைன்னா என் வாழ்க்கை எப்படியே போயிருக்கிறோம். இந்த நாளில் பாருங்கள், அவர் என்னை நடத்தின விதங்களை நினச்சி அவருக்கு எதாகிலும் பண்ணணுங்க. அந்த ஒரு வாஞ்சை தான் இந்த நாட்களில் சில இடங்களில் ஓடும்படியாய், கர்த்தருக்காக செயல்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, கிளைமேட்டுகள்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல பாருங்க. அதன் மத்தியிலும் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க, நடத்துகிறார் இல்லையா? அதான் தெய்வ கிருபை. இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார். சரியா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பாருங்கள், நம்ம கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நம்ம அழைப்போமா? நம்ம கூட ஏசப்பா வந்தாதான், நம்ம கூட அவர் வந்தாதான் நமக்கு விடுதலைங்க, ஆசீர்வாதம். தேவன் பட்சத்தில் வரும்போது சங்கீதக்காரன் மாதிரி சொல்ல முடியும், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாருமே நிற்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நிற்க முடியாது. எந்த பலவீனமும் நிற்க முடியாது. எந்த நெருக்கமும் நம்ம நிற்க முடியாது. எந்த கஷ்டங்களும் நம்ம நெருக்க முடியாது. காரணம், தேவன் நம்மோடு இருப்பான். தேவன் நம்மோடு இருப்பான். அப்படியே வாயை திறந்து, இயேசுப்பா நீங்கள் என் மத்தியில் இருக்கிறபடினால, நீங்கள் எங்களோடு இருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி வாயை திறந்து நம்ம சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் முள்ளான மனசில் நம்ம சொல்லுவோமா? கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா, நான் உம்மோடு இருக்கணும்ப்பா. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறைவும் இல்லைப்பா, எந்த குறைவும் இல்லைப்பா. எந்த சூழ்நிலையும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த போராட்டம் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா எங்க மத்தியில் இருக்கிறபடியால் நன்றியப்பா. அப்படியே கரங்களை தட்டி கத்தர சோதரம் பண்ணுவீங்களா? ரிபாலக துரேகா சந்துரபால தியானபா உடர் ரபகந்தோரை வியாசாதோட ரபகம் சதோட ரபதியா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்மை சோத்திரமப்பா, உம்மை சோத்திரமப்பா. அப்படியே துதிக்க ஆரம்பிமா, அப்படியே துதிக்க ஆரம்பி. கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாட போகிறார். கர்த்தருடைய ஆவியான மத்தியில் உலாப போகிறார். அல்லபா சந்துட ரபவ் சியாதுட ரபவ் தியா. அவன் அடிக்கடி அடிக்கடி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இல்லை 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 இல்லை. ஆமென். ராஜா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா உனக்கு நான் எல்லாமே தந்திருக்கிறேன், எல்லா நன்மை உனக்கு தந்திருக்கிறேன், அதை உன் வாழ்க்கையில சுதந்திரிக்க போற. கரத்தை தட்டி அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணுமா. கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ரபலப சந்தரபா உனக்குள் வைத்திருக்கிற அந்த விடுதலையை, உனக்குள் வைத்திருக்கிற அந்த நன்மையை, உனக்குள் வைத்திருக்கிற அந்த மேன்மையை நீ சொந்தமாக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாரு, உதவி செய்வாரு. ஆமென், ஆமென். தீர்க்கதரிசியுடைய மனைவி பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்றாங்க, என்னை அடிமைப்படுத்தும்படியா வர்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உன்னிடத்துல என்ன இருக்குது? அந்த அம்மா என்னம்மா சொன்னாங்க? ஒன்றும் இல்லை. முதல் வார்த்தை அதானே பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் வாயில போட்டுறாரு. இந்த இடத்துல அநேகர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தான் அவங்க சொன்னாங்க. கடைசியில் என்ன சொன்னாங்க? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது. ஏன் அதை அவங்க சொல்லலை? ஏமா சொல்லலை? அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்படிதானே, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதான். ஒரு குடம் எண்ணெயை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த கடத்தை தீர்க்க முடியுமா? என்ன முடியாது. அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? பக்கத்தில் உள்ள குடங்களெல்லாம் பாத்திரங்கள்லாம் வாங்கி என்ன வாங்கணும்?
பாத்திரத்தை கடன் வாங்கணும். ஏற்கனவே கடன் பிரச்சனை, இப்போ அடுத்த கடன். அதை வாங்கிட்டு வாமா, வாங்கிட்டு வந்து நினச்சிதாங்க அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. பிறகு எண்ணெய் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த குடங்களெல்லாம் நிரப்பப்படுது. ஒரு வார்த்தை சொன்னார், இதை விற்று உன் கடத்தை முதல்ல தீரு, ரெண்டாவது ஜீவனம் பண்ணிக்கொள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எதிர்பார்க்கலை, தன்னிடத்தில் இருப்பது புரியலை, அது என்ன பண்ணோன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதில் தான் கிரியை செய்கிறார். இப்போ நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற சில காரியங்கள் நமக்கு புரியலைங்க. இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது பலுகி பெருகி பெரிய நன்மையை உருவாக்க போகிறது. குறிப்பாக நம்மளை ரட்சித்திருக்கிறார் பாருங்க, அந்த ரட்சிப்பின் மகிமை பெருசாக இருக்குது. நாம் தேவனுக்காக ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறோமே, அது மகிமையாக இருக்குது. அது அப்படியே பெருகி பெருகி பெரிய காரியங்களை நம்ம காண்போம். அப்படியே கருத்தை தட்டி கொஞ்சம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவீங்களா? என்னையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். எனக்குள் தந்திருக்கிற அந்த வல்லமையை, எனக்குள் தந்திருக்கிற அந்த கிருபையை நான் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரோடு நம்ம கொஞ்சம் பேசுவோமா? கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. தேவன் மத்தியில் வருவார். தேவன் நம்மோடு பேசுகிற தேவன் நமக்குள் இருக்கிறத எடுத்து காண்பிப்பார். அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் அப்படியே பெருகி பெருகி பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது போல நமக்குள் இருக்கிற தேவன் தந்திருக்கிற அந்த வல்லமை, அந்த கிருபை நம்மை மகிமைப்படுத்தும். ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழும்புவீங்களா? நீங்கள் விட்டு கொடுக்கணும். இதுக்கு பேர், இந்த கூடுகைக்கு பேர் என்னமா? விடுதலை பெருவிழா இல்லையா? விடுதலை பெருவிழா. அப்போ நம்ம விடுதலையில் என்ன வாங்கணும்? விடுதலை வாங்கணுமா வேண்டாமா? வாங்கன்னா நம்ம வாயை திறந்து கொஞ்சம் துதிக்கணும். நீங்கள் வாயை விரிவாய் தர நிரப்பும், அப்படிதானே? நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா கஷ்டம். இப்போ நாங்கள் இப்போ பாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஜூஸு தர, இல்லை பால் பாயசம் தரான்னு வச்சுருங்களா, வாயை முடிவு இருந்தால் தலைவலியை தான் ஊற்றணும். அவன் வாயை திறக்கணும். பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏசப்பாவோடு நீங்கள் பேசும்போது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நான் அதுக்கு தான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு என்ன நாளுமா நமக்கு என்ன நாள் இல்லை, நான் மற்றபடி உங்களுக்கு இப்போ கொய்த்து தேசத்துக்கு இன்னைக்கு என்ன நாள்? விடுமுறை நாள். விடுமுறை நாள் இல்லை, விடுதலைக்காக வந்திருக்கோம். ரெண்டு சேர்ந்து வருவா என்ன? விடுமுறையில் விடுதலை. அந்த விடுதலை நீங்கள் வாங்கணும், வாங்காமல் போகவே கூடாது. இன்னைக்கு ஒரு பிடிவாதமா, யாக்கோபை போல என்னை விடுவிச்சு அனுப்பப்பா, என்னை விடுதலையாக்கி அனுப்பப்பா. அப்படியே கரத்தை தட்டி அப்படியே கர்த்தருடைய மகிமை ரபலக அரக சந்தர் ரரா உடர பக சியாது ரப கதுட ரபா. ஒரு விடுதலை எனக்கு வேணும், விடுதலை எனக்கு வேணும், விடுதலை எனக்கு வேணும், விடுதலை எனக்கு வேணப்பா, விடுதலை எனக்கு வேணப்பா, எனக்கு விடுதலை வேணப்பா, எனக்கு விடுதலை வேணப்பா. உங்களுடைய கரத்தில் உண்டாகிற விடுதலை, உங்களுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த விடுதலை என்னை நிரப்பணப்பா, என்னை நிரப்பணப்பா, என்னை நிரப்பணப்பா, என்னை நிரப்பணப்பா. ஓ ரபாபா தங்கச்சி, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து. ரபலப சியா. அடிக்கடி நிலை தடுமாறுகிறாய், அடிக்கடி நிலை தடுமாறுகிறாய். உன்னால் நிற்க முடியலை, ஜெபிக்கணும்னு தீர்மானிக்கிற, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும்னு தீர்மானிக்கிற, உன்னால் முடியலை, உன்னால் முடியலை. இந்த நாளில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள், ஒரு விடுதலை பெற்றுக்கொள், ஒரு விடுதலை பெற்றுக்கொள். ஒரு ரபலபசியா. உன்னை நிலைக்க பண்ணுகிற, உன்னை உறுதிப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை உண்மையில் அமருகிறது, உண்மையில் அமருகிறது. தம்பி, கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். ரிபா ரபசியா. ஓ அடிக்கடி வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை அதிகமாக உன்னை தாக்குது.
அதிகமாக உன்னை தாக்குது. அப்பா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இது உம்முடைய பிள்ளை தானே, நான் உம்மை நம்பி தானே இருக்கிறேன்னு சொல்லி நீ கண்ணீரோடு இருக்கிற. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற சில வல்லமைகளை கர்த்தர் மாற்றி 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 அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவது மட்டுமல்ல, உன்னை அந்த இடத்துல உயர்த்த போகிறார். ஓ ரபலபசியா, சில மாதத்திற்குள்ளே அங்கே ஒரு உயர்வு உண்டாகும், ஒரு உயர்வு உண்டாகும். உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். மகளே, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து. என்ன மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? என்ன மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை தர மாட்டீங்களா? எத்தனை நாள் நீ கண்ணீர் வடித்திருக்கிற, அந்த கண்ணீரை காண்கிற கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலையில் வல்லமை அனுப்பும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். உள்ளங்கை மேகம் பெரும் வேலையை கொண்டு வந்தது போல அந்த பகுதியில் சிறிதான ஒரு வலி உனக்கு உண்டாகிறது. அங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஓ ரப சந்தட ரபோதியா, எக்காலம் ஊதுவாய். பரிகாசம் பண்ணுகிற ஜனங்கள் மத்தியில தான் உன் வாழ்க்கை ஓடுது. ஆனா கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவா. நீ துக்கங்களை கண்ட நாட்களுக்கு பதிலாய் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தர போகிறார். நன்றி டேடி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே கிருபைப்பா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் ஒரே ஒரு நிமிஷம். ஒன்று சேர்ந்து நாம் துதிச்சா என்ன நடக்கும்? சாத்தான துதிக்காம இருந்தா வந்துருவான். சாத்தா நம்மளை மிதிப்பான். மிதி வாங்கியிருக்கீங்களா? இப்போ நம்ம எப்படி பாட போகிறோன்னா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான மிதிப்போம். கட்சியில் கால் எடுத்து ஒரு மிதி. அதுக்காக பக்கத்தில் உள்ளவங்கள மிதிச்சிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடும். சரியா? அந்த கோபத்தை அங்கே தீக்கணும். அது உண்மையாகவே அவனை மிதிக்கிறது தான். ஆண்டவரை பார்த்து அவன் சொன்னால, ஆண்டவரே உமக்கு எனக்கும் என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க? இதுவரை நம்ம வேதனைப்படுத்தின பிசாச நம்ம மிதிச்சு அவனை வேதனைப்படுத்த போறோம். சரியா? ஒன்று கூட பாடுவோமா? ஒரு அடி பாடி ஒரு மிதிப்பு மிதிக்க போறீங்க. சவுண்டுங்க கேட்கணும். ஆமே. ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஆமென், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு எல்லாரும் சொல்லுவோம், நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை
பாருங்க, 1-2 பேரும் மிதிச்சிங்க, மெதுவா இப்படி அவருக்கு வலிச்சிருமா? இல்லைங்க, விசுவாசத்தோடு செயல்படுங்க. ஆண்டவர் பலப்படுத்த. பாருங்க, நான் ஒரு முறை என்னுடைய விலைக்கு நான் போன போது, உங்களுக்கு தெரியும் நம்ம ஏரியாவில் உள்ள விலைகள்லாம் பாருங்க, எங்களுக்கு நிறைய கொல்லா மரம் அப்படித்தானமா சொல்லுவோம், அந்த மரம் இருக்குது. அதில் நிறைய விரவு இருந்துச்சுங்க. விரவு இருந்துச்சு. விரவு பெருசாக கட்டியாச்சு, தூக்க முடியாது மேலே. சரியா, தூக்கி நம்ம மேலே வைக்க முடியாது, சுமந்து வந்துடலாம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பக்கத்தில் நான் பிடிக்கிறேன், அந்த பக்கத்தில் நீங்கள் பிடிச்சி தூக்கி தந்துருங்க. உங்களை பார்க்குறது எப்படியோ தோணுவோம். எனக்கு ஒரு விசுவாசம், உண்மையிலங்க பிடிச்சும் தூக்கிட்டேன். ஆண்டவரை நம்பினா அவரால் எதையும் செய்ய முடியா, எப்படி வேணாலும் செய்ய முடியும். ஏதோ ஒண்ணுல கலங்குறீங்களா, யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். அவர் உங்களை விடுதலை ஆக்குகிற விதம் அது வித்தியாசமா இருக்கும். இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி கடந்து வந்ததுன்னு சொல்ற அளவில் தேவனமே நடத்துவோம். அவர் தான் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் நம்மோடு இருக்கிற கர்த்தர், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவன். எந்த எதிர் வல்லமைக்கும் கர்த்தர் முறியடித்து பாதுகாக்க அவர் வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருவோமா? சோத்திர ஆண்டவரே, வசனங்களுக்கு நேராகி போகிறோம். கர்த்தர் என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, நீங்கள் மட்டும் வெளிப்படுங்க. சகல துதிக்கான மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. உட்காருவோமா? பாருங்க, சில வசனங்களை தியானிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் விடுதலைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பாஸ்டர் இடத்துல. பாருங்க, நான் தேசம் இந்த மாதம் முடிய போகுது. சனிக்கிழமை ஊருக்கு போனோம். நிறைய இடங்களில் மீட்டிங்கு நம்ம நடத்தியாச்சு. ஆனால் அந்த அளவு எனக்கு டைம் கொடுத்தது பாஸ்டர் மட்டும்தான். ஆமாம், நல்ல. ஏன்னா எனக்கு அப்படி வந்து ஆராதனை அதிகமாக ஜபத்தில் போகாமல் என்னால் முடியாது. நல்லா ஜபிக்கணும், நிறைய விடுதலை வேணும், அடுத்தது வசனத்தை ஆழமாக தியானிக்கணும். அதில் நம்ம சபையில் இப்போ அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸு ரொம்ப சந்தோஷமான காரியம், பைபிள் படிக்கிறது. ஃபாஸ்ட்டு அது 1 மாதத்தில் படிக்கணுமோ? அது எப்படி ஃபாஸ்ட்டு படிக்கிறது? தியானம் பண்ணுறதில்ல, படிக்கிறது. படிச்சுட்டு போயிருவியே, டமாட்டா பண்ணி படிச்சுட்டு போயிருவேன். இப்போ நார்லேருந்து மெட்ராஸுக்கு சடார்னு போயிருவேன். ஆமாம் ஆமாம், வழியில் உள்ள ஊரெல்லாம் தெரியாது. இல்லை, அது நல்லது. இது அடுத்தது அது அப்படி தான். நம்ம ஊரில் ரைஸ் மில் இருக்கலாமா? நம்ம ஊருக்காரி இருக்கா ரைஸ் மில்லில் நெல் போட பார்த்துருக்கியாமா? என்ன பண்ணுவாங்க? நெல் குத்துறது முதல்ல ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அந்த ஊமியெல்லாம் தாராளமாக வரும், அரிசியும் வரும். அடுத்தது ஒரு டைட், இப்படி டைட் பண்ணால் அரிசி தனி, ஊமி தனி வருதா? இதே போல் ஃபாஸ்ட்டாக தான் இப்போ ஃப்ரீயாக விட்டுருக்காங்க உங்களை. பரிசு கூட உண்டு, ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற பிரகாரம். சூப்பர். நான் இதை படித்து வச்சுக்கிடுவேன், சர்ச்சில் நானும் சொல்லுவேன். பாருங்க, நம்ம சபையிலும் இது பண்ணுறோங்க. எப்போ பண்ணுறோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கொஞ்சம் டைட்டில் போடுறாங்க. இப்போ நான் வரும்போது பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், வரிசையாக வருது. இப்போ ஏசாயாவில் போயிருக்கிறாங்க. ஏசாயா 66 அதிகாரம் நீங்கள் படிக்கணும். படித்து முடித்த பிறகு ஒரு எக்ஸாம். இங்கே ஒன்றா ஃபஸ்ட்டு கிடையாதோ? ஒன்லி ப்ரைஸ் தான். பரவாயில்ல, பார்த்தீங்களா எவ்வளவு நம்ம நல்ல பாஸ்டர், உங்களுக்கு ப்ரைஸு தான். சரியா? அப்போ பாருங்கள், அந்த எக்ஸாம் எப்படின்னா கொஷின் பேப்பரை எடுத்து கொடுத்துருவோம். எங்கே போயிருந்தால் எழுதணும்? வீட்டிலேருந்து எழுதணும். யோசிக்கிறீங்களோ? அப்படி தந்தால் நல்லா தானே இருக்கும், பார்த்து எழுதலாம். விடமாட்டார் ஆண்டவர். நான் சொல்லிட்டேன், இது எப்பா சூப்பர்வைசரு நான் கிடையாது. யார்? ஆவியானவர் செய்வாராங்க, செய்தார். பாருங்கள், நான் முதல் தடவை உள்ள பேப்பர் நான் தான் திருத்தினேன்.
திருத்தச்சியில் 2 பேப்பரை சொன்னார். ஆண்டவர் இதை எடுத்து அங்கே வைனார். வச்சுட்டேன், திருத்தவே இல்லை. பிறகு சபையில் சொன்னேன், எப்பா 2 பேப்பரை ஆண்டவர் எடுத்து வைக்க சொல்லிட்டாரு, என்ன செய்தாவளோ தெரியாது. அவனும் 2 பேரும் சிரிக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு இப்போ நமக்கு இது இருக்குல்ல, கம்ப்யூட்ரு, யூடியூப் அதிலெல்லாம் அடித்தா வந்துருமா ஆன்சரு. ஈஸியில் டமார்னு எழுதிக்கிட்டு அவன் கீழே அழகாக அந்த இந்த இடத்துல இந்த வசனத்தில் அழகாக இருக்குன்னு எழுதியிருக்கான். அவன் கடந்து ஒரே சிரி. அதாவது நம்ம கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஜெப வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறது பெருசே கிடையாதுங்க. ஜெபம் பண்ணணுங்க. அவரோடு உறவாடு கூட நேரம் போகிறதே தெரியாது. பாருங்க, நான் இங்கே வந்து கொஞ்சம் திணறிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில், நம்ம ஊரில் இருக்கிறதுல காலையில் அதிகாலை ஜெபம் உண்டு. பிறகு வாரத்தில் 2 பாஸ்டிங் ப்ரேயர் உண்டு, நைட்டு ப்ரேயர் உண்டு. இதுக்கடையில் எனக்கு 2 மணிக்கு மேலே உறக்கம் தர மாட்டார். 2 மணிக்கு எழும்புனான்னா ஒரு 6 மணி வரைக்கும் கர்த்தரோடு பேச ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இங்கே முடியலை, டைமே தெரியல. டைமு தெரிஞ்சாலும் பொதிச்சு மூடிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. குளிர். வெளியெல்லாம் நான் போகிறது கிடையாது. எங்கே ஒளியத்துக்கு போனாலும் வருஷத்தில் ஒருக்கா போவேன், ஒரு 30 நாள். அந்த 30 நாளும் தேவனோடு இருக்கணும். வெளியெல்லாம் போக மாட்டேன். இப்போ பிக்னிக்கெல்லாம் போனாங்க நிறைய பேர், நான் போக மாட்டேன். எனக்கு பிக்னிக்கு அப்பாவோட தான். இங்கே வந்திருக்கும் ஊழியத்துக்கு அவரோட பேசி அவரோடு உறவாடி அந்த நேரத்துக்கு தான் வெளியே வருவேன். எங்கள் அண்ணாச்சி சொன்னாங்க, நான் தங்கியிருக்கிற எங்கள் அண்ணா சொன்னார், எப்பா உங்களா சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னாங்க. எப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு மாதம் இங்கே வந்தால் சிலர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவாக கறங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இது வெளியே போகிறதே இல்லை. மீட்டிங் மட்டும் ஐயா வெளியே போவார். அப்போ எல்லாருக்கும் தெரியுதுன்னா காரணம் என்ன? அதான் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவரோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பேரை என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவார். நம்மோடு இருப்பார். எங்கே போனாலும் அவர் என்ன செய்வார்? செயல்படுவார். பாருங்க, அந்த ஜெப வாழ்க்கையை நீங்கள் ஒரு வார்த்தை அதை சொல்லிடுறேன்னா, பைபிள் தியானத்தை சொன்னேன் இல்லையா? பைபிளை நீங்கள் இப்போ இந்த சிலபஸ் இருக்கட்டும், இதை விட்டுறாதுங்க படிக்கிறது. அப்போ டைம் இருக்கான்னு நினைக்கிறீங்களோ? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை அந்த ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சது மாதிரி அரைச்சி எப்படி தியானிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. இப்போ பைபிள் தியானம் பண்ணுறது யாராவது இருக்கிறீங்களாமா? இதில் தியானம்னாலே என்ன செய்கிறது? யோசிக்கிறது அப்படி சொல்லலாமா? இப்போ ஒரு அது இங்கிலீஷில் சொல்கிறீங்களோ மெடிடேஷன். ஓகே, நம்ம தமிழர்ல. ஆமாம், தம்பிக்கு ஹிந்தி தெரியும்ல, வரத்தில் ஹிந்தி பேசிகிட்டே வந்தா தியானிக்கிறது. ஓகே, பாருங்க, இப்போ அந்த வேதம் இப்போ ஒரு வசனம் எடுப்போமே, நமக்கு டைம் இருக்கலாம், அதனால் பேசலாம். இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு ஓடிடணும். இது டைம் இருக்குது. இன்னும் அடுத்த ப்ரோக்ராமே இன்னும் சாயங்காலம் இருக்குது. நல்லா ஜோம் பண்ணியிருக்கு. நான் தான் மலையாள சர்வீஸில் பேச போகிறேன். ആമേൻ ഹല്ലേലൂയ. കുറച്ച് മലയാളം അറിയും, അതുകൊണ്ട് ഞാൻ സംസാരിക്കാൻ പോകുന്നു. ആമേൻ. പ്രാർത്ഥിക്കണം സിസ്റ്റർ. ஓகேயா? அப்போ பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வசனம் வாசிமா, 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பரவாயில்ல, டக்குன்னு அடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கிறேன். சரி, இப்போ இதில் தியானம் பண்ணுறது, நான் நல்லா தியானம் பண்ணுறேன் பாஸ்டர் சொல்கிறவங்க சும்மா கை வைத்துங்க, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இதை தரமாட்டேன். நல்லா தியானிக்கிறேன் வசனம். ஒருத்தரும் இல்லை, இப்போ எல்லாம் எஸ்கேப்பு. ஏதோ அங்கே 1 2 எழுப்புறீங்க. சகோதரியை கூடுமே, சகோதரி அதை ஒன்று தியானிங்க பார்ப்போம். உன்னதமானவரையும் மறைவில் சும்மா சத்தமாக தியானிங்க, ஒன்றும் பிரச்சனை, நம்ம தான் இருக்கிறோம். ஏமா அந்த ஒரு வசனத்தை தியானிக்க, அந்த ஒரு வார்த்தை. சரி, நான் சொல்கிறேன், இதுக்கு டைம் எடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பைபிள் படிக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். 4 கொஸ்டின். என்ன கொஸ்டின்லாம்? உன்னதமானவர் யார் கேட்கலாம்ல?
உன்னதமானவர் யார்? மறைவில் இருக்கிறது சர்வ வல்லவர். 4 கொஸ்டின் தான். உன்னதமானவர் யாருமா? தேவன். மறைவில் இருக்கிறது நம்ம, சரியா? சர்வ வல்லவர் அவர். நிழலில் இருக்கிறது தம்பி. கொஞ்சம் ஆமா, நீ வா. ஒன்னே தான் பிடிக்கணும். அவன் தான் அங்கேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்துடுறான். அன்னைக்கு அப்படி தான், பல வருஷத்துக்கு முன்னாலும் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தது அவன் தான். சரி, இப்போ உன்னதமானவர் தம்பி, சரியா? இது யாரு? கொஞ்சம் நிமிந்து இல்லைம்மா. உன்னதமானவர். சரி, வராதோ? சரி, டக்குனி வராதோ? சரி, இப்போ மறைவில் இருக்கிறது யாரு? நான் தான். சரியா? இந்த தம்பி வரும்போதே என்னை முறைக்கிறார். சரியா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? கோபத்தில் என்ன கழுத்துக்கு இறைகிறாரு. யார? என்ன? இப்போ யாருக்கு படம்? ஓகேயா? அப்போ நம்ம உன்னதமானவர் யாரு? கர்த்தர் இல்லையா? நம்ம மறைவில் இருக்கிறோம். அவர் திட்டுனா என்ன, ஏசுனா நமக்கு என்ன? யாருக்கு மேலே தான் படம்? புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் சர்வ வல்லவர். இவருக்கு நிழல்ல நான் இருக்கிறேன். எனக்கு என்னென்ன தேவையோ அது யார் தான் தரணும்? ஒரு வசனம் தானப்பா. தேங்க்யூ பிரதர். ஓகே, ஒரு வசனம் தானே, அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. இதான் தியானம். நம்ம பயப்படவே மாட்டோம். இல்லை அவன் என்ன ஏதோ பண்ணுறான், அவங்க ஏதோ பேசுகிறாங்க. அதுலேயும் நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை என்னம்மா, வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் இருக்கும். அப்படிதான், அதான் பிரச்சனை. எலுமிச்சம்பழம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அது. சரியா? பயங்காட்டணுன்னாலே எலுமிச்சம்பழம் வச்சுருப்பான். நான் என்ன சொல்லணும்னா, நீ பயப்படாமல் அழகாக எடுத்து போஞ்சு போட்டு குடிங்க. முட்டை வச்சா என்ன செய்யணும்? ஆமாம், செலவில்லாமல் நமக்கு கிடைக்க என்ன. இது பயந்து கிடுங்கி ஃபாஸ்டர் எலுமிச்சம்பழம் பாருங்க. நாங்கள் ஆராதிச்சங்க சபையில், ஒரு குட்டி சபை, ஒரு வாழை ஷர்ட்டு தான். ஒரு நாள் நாங்கள் மொத்தம் ஒரு 5-6 பேர் தான் உண்டு. உள்ளே போகும்போது உள்ளே என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போகாமல் வெளியே நின்று எங்கள் பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் என்னெல்லாமோ உள்ளே இருக்குது பார்த்துருங்க. எல்லாம் இருக்கட்டு, நம்ம போய் ஜெபம் பண்ணோம். பாருங்க, அங்கே ஒன்றும் வரல. போகிற ஜெபிச்சோம். இன்னைக்கு அந்த சபை பல மடங்காக வளர்ந்து நிற்கிது. நமக்கு விரோதமாக ஒன்றுமே கிடையாதுங்க. யாரும் எதுவும் சபிக்கட்டும், எதுவும் பேசட்டும், எதுவும் நடக்கட்டும், நம்மளை என்ன செய்யாது, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு பைபிளை நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் அதிகமாக தியானிங்க, படிங்க. இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி படிங்க. நான் அதுக்கு எதிர் கிடையாது, நல்லா படிங்க. ஆனால் காலையில் ஒரு வசனம் எடுத்து தியானித்து பாருங்கள். பிரதர் சொன்னாங்க இல்லையா, இது என்னுடைய ஒரு ஊழியம். பல வருஷமாக பாஸ்டர் கரத்தில் நம்பர் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை போட்டுட்டீங்கன்னா காலையில் அதிகாலையில் உங்களை ஒரு வசனம் வந்து தட்டி எழுப்பும். அதிகாலை ஜெபத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு வசனம் தருவாங்க. அதை ஒரு 2-3 நிமிஷம் பிரதர் ஒழுங்காக பார்த்துருக்கீங்க. அப்படிதானே பிறகு நிறைய பேருக்கு அதை அனுப்புகிறேன். இந்த குரூப்புகளுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கத்தாரில் இருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், காலையில் உறங்க முழித்தோடனே உங்கள் வசனத்தை கேட்டு அதை கேட்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜபமே பண்ண மாட்டேன் பாஸ்டர், நேரம் வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் வசனம் அனுப்புறதுனால அவர் ரொம்ப ஈஸி, படுத்து கிடந்தே கேட்கணும், அப்படியே போயிடணும். அப்படி இல்லை, இது உங்களை தூண்டுறது. அந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு முதல் மன்னாவை சாப்பிட்டுட்டு அடுத்தது ஜெபிச்சு ஆசீர்வாதம் பெறணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் விசாரிப்போமா? நம்ம விசாரிச்சுட்டு அடுத்த செக்ஷனில் போவோம். கையை பிடிச்சி கேளுங்க. கையை பிடிச்சி எப்படி இருக்கீங்க சும்மா பார்த்து சிரிங்க. நல்லா சிரிச்சுட்டு கேளுங்க. அப்போ நீங்கள் சிரிக்கும்போது அவங்க துக்கம் மாறிடணுங்க. ஆமென். பாருங்க, இது நம்ம சபையில் அந்த பழக்கம் உண்டுல்ல பாஸ்டர். கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாரையும் விசாரிப்பாங்களா? விசாரிக்கணும். இந்த அந்நிய தேசத்தில் நம்மளை யார் விசாரிப்பா? கர்த்தருக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆலயத்தில் தான். எல்லாரையும் ஒரு வார்த்தை, எப்படிமா இருக்கிறீங்க,
அதுக்காக போய் கதை விட்டு இருக்கக்கூடாது. ஹalleluya. விசாரிச்சுட்டு சும்மா கையை பிடிச்சிட்டு நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லணும். திடப்படுத்தலாம். துக்கமாக இருக்காதுங்க ஐயா, சந்தோஷமாக இருங்க, அதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இந்த ஊரில் விசாரிக்க நமக்கு ஆள் இருக்குப்பா. அந்த சபையில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். 4 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. எதுக்கு? வந்து பாரு என் சபையில், அவங்கள பிடிச்சி விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு விட்டுறக்கூடாது. பிடிச்சிட்டே போனங்கிறீங்களோ, அவங்கள நினச்சி ஜெபிக்கணுங்க. கர்த்தருடைய கிருபையினால அந்த தேசத்தில் வந்து நிறைய ஊழியங்களை கர்த்தர் தந்தாங்க. அந்த ஊழியங்களை முடிச்சுட்டு போய் நான் சும்மா இருக்க மாட்டேன். இரவில் அதிகமாக ஜெபிப்பேன். ஆண்டவரே அந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஊழியக்காரங்களை நான் ரொம்ப நேசிப்பேன். நான் நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கணும். அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அந்த அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் யாருக்கு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு விடுதலை பெருவிழா இல்லையா நமக்கு, இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே. இது முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக ஜெபிக்கணும். இதை யார் செய்தா? எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஜெபம் யோபுடைய ஜெபங்க. யோபு எப்படிவா ஜெபித்தாரு? அதை தான் பிடிப்பீங்க. ஆனால் கதை எது தெரியுமா? முக்கியமான ஜெபம் இருப்பேன். அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாருமா. அவர் முக்கியமாக ஒரு ஜெபம் பண்ணார், ஒரு பலி செலுத்தினார். எதுக்கு? பிள்ளைகள் வந்து அடிக்கடி என்ன செய்வாங்க? ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இல்லையா, குடும்பமாக கூடி பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். முடிஞ்ச ஒன்றை போய் இருந்து ஒரு பலி செலுத்துவார். என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்குமோ அதை யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் செய்கிறீங்களா? குடும்பங்களில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ரொம்ப காப்பி சொல்லியிருப்போம். எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடந்துச்சுங்க, அப்படி நடந்து இப்படி நடந்து சொல்லுவோம், நல்லது. ஆனால் கர்த்தர் அதை செய்ய வைத்தார் அல்லவோ, அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏதாவது தப்பு, ஏதாவது குறைவு இருந்தால் மன்னிங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சோன்னா கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்களை தருவார், நிறைய நிகழ்வுகளை தருவார். அந்த நடத்தின ஃபங்க்ஷன் ஆசீர்வாதமாக மாறும். அந்த அனுபவம் இருக்கணுங்க. பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, சபையின் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா எல்லா ஃபைட்டும் அங்கே தான் வரும், போராட்டங்கள் வரும். அதில் அவங்க நின்று ஜெயம் எடுக்கணும்னா விசுவாசிகளை நம்ம ஜெபம் பண்ணணும். எங்கள் பாஸ்டருக்கு கிருபை இருக்குப்பா, பலன் இருக்குப்பா, இருக்கட்டும், என்ன கிருபை வேணுமே பாருங்க. அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப நல்ல காரியம். சரி வாங்க, நான் இடையிடையே ஜெபத்தில் போவோம். ஏன்னா நமக்கு என்ன 1 மணிக்கூர் இருக்கு. எத்தனை மணிக்கூர்? கிளாக்கை ஒன்று ஆஃப் பண்ணி மாமா கூட கொஞ்சம் நேரம் போட்டான். நமக்குன்னே லீவு தானே, நோ ப்ராப்ளம். தலையை ஆட்டுங்க. பிறகு கமிட்டியில் பிரச்சனை வரும். கமிட்டி உண்டா பாஸ்டர்? தப்பிட்டீங்க. ஆமாம், அல்லேலூயா. சரியா? ஓகே, வாங்கம்மா நம்ம சில வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு தலைப்பு மகிமை, மறுமை, மகிழ்ச்சி. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குகிற சில வார்த்தைகள் பாருங்க. பழைய செய்திகள் கொடுக்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம் கிடையாது. ஏன்னா தேவன் அந்தந்த சபைக்கு தரணும், அவர் பேசணும். இந்த தலைப்பிலேயே ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? மகிமை, மறுமை, மகிழ்ச்சி. அப்போ ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் போது என்ன உண்டாகும்? ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றம் நமக்கு என்ன தருகிறது? மகிழ்ச்சியை தருகிறது. அப்போ தேவ மகிமை நம்மை மகிழ பண்ணுகிறது. தேவ மகிமை நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. தேவ மகிமை இறங்கும் போது ஒரு பெரிய விடுதலை நாம் காண்கிறோம். அப்போ அந்த மகிமை இறங்கும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவ மகிமை எங்கே இறங்கும்னா, அவர் விரும்புகிற, அவர் நேசிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல தான் அந்த மகிமை அப்படியே வந்து இறங்குங்க. பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திர பலி இடுகிறவன்
கர்த்தரை மகிமை படுத்துகிறான். அப்போ எங்கே வந்து மகிமை இறங்கும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம அதிகமாக துதிச்சு பழகணும், ஸ்தோத்திரம் பண்ணி பழகணும். ஏன்னா நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த மகிமையை நாம் பார்க்க முடியாது. தனியாக இருக்கும்போது, குடும்பமாக இருக்கும்போது, சபையாக கூடும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக துதிக்க கற்றுக்கொள்ளணும், ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியிலே கடந்து வரும். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள். வெரி குட், அழகாக வசனம் சொல்கிறீங்க. ஆனால் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்போ நம்ம கவலைகள் மாற்றுகிறது எது? தேவ சமூகத்தில் தேவனை துதிக்கும் போது என்ன நடக்குதான்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம்ப்பா, நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தெரியப்படுத்துகிற விதம் அதுதான். நம்ம அநேக நேரத்தில் அதை விட்டுடுறோம். ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம யாருக்கெல்லாமோ தெரியப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும்னா நம்ம துதிக்கணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி, அப்பா என் நிலைமையை கண்ணோக்கி பாரு, என் பிரச்சனையை கண்ணோக்கி பாரு, என் பலவீனத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறாரு. அந்த ரெண்டாவது அந்த வசனம் சொல்லி நம்ம புத்திக்கு எட்டாத அந்த வாசிமா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயம் சிந்தை ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு இல்ல? இதே வந்து காத்துக்கொள்ளும். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் நம்ம இருதயம் வெளியே பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம வேதனைப்படுவோங்க, உள்ளுக்குள்ளே நம்ம அதிகமாக கலங்குவோம். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறபடினால அவர் அதை மாற்றி அமைக்க வல்லவர். பிறகு கடந்த வருஷம் ஒரு இடத்துல ஒரு தேசத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த தேசத்தில் பாருங்க, ஒரு மகள் 6 ஆண்டுகளாக்கு மேலே வந்து சந்ததி இல்லை அவங்களுக்கு. பாருங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, நம்ம இது அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மகள் வந்து என்னை அப்பான்னு தான் கூடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஆமாம், நல்லலூயா. அப்போ அவங்களுக்காக போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர், ஏன்னா அவங்க வேறு ஒன்றுமே சொல்லலை, அவங்க காரியத்தை தெளிவுபடுத்தினார், என்ன பிரச்சனைங்கிறத காண்பித்து அதில் ஒரு விடுதலையை காண்பித்து கொடுத்தார். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, இப்படி ஆண்டவர் எனக்கு காட்டுறாருமா, என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா, ஏசப்பா இப்படி காட்டுறாங்க, அதனால் உனக்கு நடக்கும். பாருங்க, நான் சொல்லிவிட்டு ஜனவரியில் பேசின காரியம், கர்த்தர் சொன்ன காரியம், டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் இல்லை. டிசம்பரில் அவங்க ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரும்போது நம்ம பொதுவாக நீங்கள் இங்கேருந்து போயாச்சுன்னா பாடி செக்கப் பண்ணுவீங்க, அப்படிதானம்மா? ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவீங்க தேசத்தில் போய். அதே மாதிரி செக்கப் பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னார், எப்பா இங்கே வா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த மகள்கிட்ட, நீ கன்சீவாக இருக்கு அப்படின்ட்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது யாரால் முடியும்? தேவனால் முடியுங்க. இல்லை, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதை பார்க்காதுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் ஐயா. அதனால அவரை சார்த்து கொள்ளணும், நீங்கள் அதிகமாக துதிக்கணுங்க. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால ஆண்டவர் சில ஆலோசனைகளை தந்துகிட்டே இருக்கிறார். சபையில் வந்து உட்கார்ந்தா நீங்கள் துதிச்சுட்டே இருக்கணும். அன்றைக்கி நான் சபையில் எப்படி அடிக்கடி ஆலோசனை கொடுக்குற போது எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. உபவாச கூட்டம் நடக்குங்க. அந்த மாதத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். எதுக்கு? கம்யூனியனுக்காக.
பாருங்க, ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் இதில் உட்காருனார். நான் வெளியே போய் உட்காந்துருந்தேன். இங்கே பயங்கர கதை, கொஞ்சம் பாட்டி மாதிரி இருந்து பயங்கர என்ன சவுண்டுங்கிறிய செவிக்கச்சில் அந்த சவுண்டு வராது. கேட்டுக்கிட்டே இருந்தேன். பையன் உள்ளே போனேன். பாட்டியில் அப்படி இம்முன்னு இருந்து, இவ்வளோ நேரம் அழகாக ஜெபித்தீர்கள் சோத்திரனை. சிரின்னா ஒரே சிரி. சபையில் வந்திருந்து குடும்ப கதை, அந்த கதை விடுறதுக்கு சபை இல்லை. சபையில் வந்து தேவனோடு கதை விடணும், நீங்கள் பேசணும். குடும்ப ஜெபம் நடக்கும்போது தேவையில்லாததை பேசாதுங்க, தேவனோடு பேசுங்க. அந்த அந்த காரியத்தை நம்மளை ஜெயிக்க வைக்காங்க, தோற்று போக மாட்டோம். நம்ம தேவையில்லாத காரியத்தை பேசுறது போதும். அதான் பைபிளில் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, கிளவி பேச்சுது நம்ம விலகணும். என்னமே விளையிடுவேன்னு சொல்கிறாங்க மட்டும் கரையில் ஊற்றி அலையில சொல்லுங்கம்மா. அப்போ இதுக்கு முன்னால் அதான் நடந்திருக்கு. ஆமே, இங்கே போனாலும் பிடிக்காரு, அங்கே போனாலும் பிடிக்காரு, ஒன்றும் சொல்ல வழியில்லைங்கிறீங்களோ. சரி பாருங்க, நம்ம அதை செய்யக்கூடாதுங்க. ரொம்ப பேச்சை குறைங்க. நான் சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளை தேவனோடு அதிகமாக பேசுகிறாங்கன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? அதிகமாக மற்றவங்களோடு பேச மாட்டாங்க. ஏன்னா வாயிலிருந்து வர்றதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கும். மற்றவங்களோடு பேச விரும்ப மாட்டாங்க. பாருங்க, நான் எங்கள் அண்ணனுக்கு வீட்டில் தான் இருக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், யார்ட்டையும் அதிகமாக போய் பேச மாட்டேன். அவங்க கூட அங்கே ஜெபத்தில் இருக்கிறதுல வந்து பைய ஃபஸ்ட்டே சாப்பிடாண்டாமா அப்போ தான் வருவேன். ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் வேணுங்க. நம்ம வாயில் ஏதோ வார்த்தைகளை விட்டு ஏதோ பேசி அதை பிசாசு கேட்ச் பண்ணி நம்மளை வீழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். தேவையில்லாதது பேசாதுங்க. நீங்கள் நல்ல ஜெபத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா அது அழகாக செய்யும். வீணான வார்த்தைகளை அலம்பாமல் நம்மளை, அது யார் செய்வானா? ஜெபிக்கிறவர்கள், தேவனோடு அமர்ந்திருக்கிறவர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. தேவையானது மட்டும்தான் பேசுவாங்க. தேவையானது ஒன்றே மரியாள். நல்ல பங்கு நீங்கள் தெரிந்தெடுத்து நல்ல நல்ல ஆசீர்வாதமாக நீங்கள் மாறணுங்க, மேன்மையாக மாறணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அந்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். இதில் நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து நீங்கள் வந்த உடனே ஆராதிக்க ஆரம்பிக்கிற போது கர்த்தர் வந்து பலத்த காரியத்தை செய்வார். புதிதாக ஒரு ஆள் வர்றாங்கன்னா பார், சபையை பார். நல்லா அப்படி தாங்க ரசிக்கப்பட்டேன். நான் முதல்ல எனக்கு ஆவிக்குரிய சபை தெரியாது, கிறிஸ்தவ சபைகளுக்கெல்லாம் அதிகமாக போகிறதில்லை, எப்படியோ நடந்தேன். அப்போ அந்த தரிசனம் கிடைத்த சில நாட்கள் கழித்து எங்கள் ஊர் பக்கத்தில், உனக்கு தெரியும் இல்லாமல் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஒரு குட்டி சபை, ஒரு ஓலை செட்டு. நாங்கள் போயிட்டே இல்லைங்க. திடீர்னு அங்கே நைட்டு அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட போலீஸ்காரங்க வந்து ஒரு கூடுகை அங்கே நடந்துச்சு. எனக்கு தெரியாது. நான் திடீர்னு எங்கள் அம்மா போயிடுவாங்க, அம்மா அண்ணன் போயிடுவாங்க. நான் வந்து என்கிட்ட கூப்பிட்டாங்க, நான் போகலை. உண்மையில சொல்லுவேன், நான் எனக்கு இடமே தெரியாது. ஆனால் தேவன் அப்படியே உணர்த்தி கொண்டு போகிறார். கொண்டு போய் உள்ளே போய் இருந்துட்டு எட்டி பார்க்க யாராவது என்ன பார்ப்பாங்களா? ஒருத்தரும் இல்லை. அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. நம்ம சபை அப்படி மாறணும். விசாரிக்கணும், விசாரிங்க, அதுக்கு நேரம் இருக்கு. ஜெபத்திலே இருக்கணும். ஜெபத்திலே இருக்க 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 பார்ப்பாங்க, ஆமாம் எவ்வளவு இதான் சந்தோஷமாக ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஜெப வல்லமை இறங்கும். அன்னைக்கு ராத்திரி வீட்டில் போய் தூங்குற என்ன அறியாமலே சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சோத்திரம் பண்ணவும் கிடையாது. ராத்திரி ஒரே சோத்திரம், ஒரே அழுக. என் பாவத்தை ஆண்டவர் உணர்த்துறார். சீனரியாக ஓடுது. ஏன்னா அது கணக்கில்லாத பாவம். ஆமாம், எத்தனை மணிக்கூர் வேணாலும் போடலாம். எல்லாம் உணர்த்த நான் அழுதுகிட்டு அடுத்த நாள் அந்த அதே ஆலயத்துக்கு போகிறேங்க. முதல்ல நான் தான் போனேன், எங்கள் அம்மாலாம் போகலை. அடுத்த நாள் உள்ள கூடுகைக்கு நான் போயாச்சு. அப்போ என் பக்கத்தில் ஒரு சகோதரன், எங்கள் வீட்டு பக்கத்தில், அவன் சொல்கிறான், எப்பா நான் ரொம்ப நாளாக அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கலப்பா.
அப்படி சொல்கிறார் அவர். நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கலையானா எனக்கு கிடைக்கவே செய்யாது. ஏன்னா அந்த அளவு பாவினா எனக்கு கிடைக்க சான்ஸே. உண்மையில் சகோதரா சகோதரி சொல்கிறேன், பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியாது பாருங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு லாஸ்ட்டில் அபிஷேகம் வராதவன், பரிசுத்த ஆவி கிடைக்காதவன் முன்னவா. நானும் போயிட்டேன். நாங்கள் ஒரு 3-4 பேர் தான். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவின்னா எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுறேங்க. அப்படியே ஜெபம் பண்ணுறா, அழுதுட்டேன். எத்தனை அடி வாங்கினாலும் அழாத கேஸ் அது பாருங்க. அழுது, ஆண்டவரே என்ன நீர் அதை பரிசுத்த ஆவியை தாரோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பாருங்க. ஒரு வல்லமை வந்து இறங்கிச்சு. நான் எங்கே நிற்கன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு 8 பாசம் மாறி 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 வந்துச்சு. ஆண்டவர் அபிஷேகித்தார். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இந்த இடத்துல அபிஷேகம் பெறாதவங்க நீங்கள் இருந்தா அதை பெறணுங்க. எங்கள் சபையில் மேக்சிமம் அபிஷேகம் பெற்றாங்க. ஒரு பொண்ணு மட்டும் அபிஷேகம் பெறாது. எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் இது அசையாது. அப்போ திடீர்னு பார்த்தேன், இது எப்படியோ நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் சும்மா தான் சிம்பிளாக ஒரு ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். இந்த அம்மாவுக்கு அபிஷேகம். சபையில் நம்ம கூடுக நடக்கும்போது என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் பாருங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து அப்படி யோசிக்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவின்னு தெரியாது. அங்கே வச்சு என்ன இல்லாமல் வந்துச்சு, இங்கே வச்சு வருமா? வீட்டில் போய் கட்டிலுக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் அப்படியே இருக்குது. பயங்கர அபிஷேகம் பாருங்க. எங்களுக்கு திறந்த காம்பவுண்டு, அடுத்த காம்பவுண்டில் தான் இந்த விக்கிரக கோயிலெலாம் இருக்குது. எங்கள் குடும்ப கோயில் பாருங்க. யாரையும் யோசிக்கிறது இல்லை. அன்னையிலேருந்து வீட்டில் பிடிச்ச அபிஷேகம் பயங்கரமாக இருக்கும். சவுண்டெல்லாம் விட மாட்டேன். யார் சொன்னால் என்னன்ட்டு ஆவியில் நிரம்பி ஜெபிப்பேன். சரியா? இப்போ என்ன நடந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணி அவங்கெல்லாம் பயங்கர தீவிரவாதிகள். இவன் என்னதோ தத்தாம்புத்தான்னு என்ன சொல்லுவானே, இதில் என்ன இருக்குது? அப்போ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான காந்தல் வியாதி சர்ற முழுதான். அது சரின்னா இது சரியாகணும். சரியாயிட்டு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர் விடுதலை வரும். அன்னைக்கு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை ஆவியை அவித்து போடாதுங்க. அதுக்காண்டி ரொம்ப சத்தம் போட்டுறாதுங்க. பிரச்சனை ஆவியானவன் நமக்குள்ளிருந்து வெளிப்பட அப்படியே அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். ஐயா, சபையில் வரும்போது நீங்கள் வந்து அந்த ஆவியில் நிரம்பி ஜபிக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே அக்கினி பிடிக்கும். சபை அப்படியே நிரம்பி வழியும் போது விடுதலை வராமல் போகாது. நம்ம இது விடுதலை பெருவிழான்னு வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆராதனையும் விடுதலை பெருவிழா தான். உன் குடும்பத்தில் விடுதலை பெருவிழா தான். ஆமென். அல்லேலூயா. விடுதலை பெருகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுக்கு தான் இப்போ பழக்கப்படுத்துறார் பாஸ்டர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. கை வைத்து சொல்ல மாட்டேன், 2-3 தான் வைத்திரியா. பொய்யாட்டு கை வைத்தப்படாது. நான் கொஸ்டின் கேட்பேன். சரியா? அப்போ நம்ம அந்த வார்த்தைக்கு இங்கேருந்து வரக்கூடிய வெளிப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டால் அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். குமாரன் மெய்யான விடுதலையா, அது பொய்யான விடுதலை இல்லை. அன்றைக்கு என்ன மாற்றினார். ஒரு முறை பாருங்க, அதான் ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் வந்து காத்துக்கொள்ளணும். அதை ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு முறை ஆண்டவர் காணிச்சார். அந்த ஊருக்குள்ளே நான் நடந்து போகிறேன், ஒருத்தன் என் வஸ்திரத்தை உரிஞ்சிட்டான். அப்படி காணிச்சார். எனக்கு அப்போ ஜெபிக்கிறது அதிகமாக தெரியாது, ஆரம்பம் இல்லையா. அடுத்த நாள் பார்த்தா பயங்கரமான ஒரு பிரச்சனை. திடீர்னு எங்கள் அப்பா ஒருத்தன் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான். பாருங்க, நம்ம வந்து ரசிக்கப்பட்டுட்டோம். ரசிக்கப்படக்கு முன்னாலனா நம்ம மூமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் பொறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்,
போய் அங்கே போய் செருக்க தான் செய்தேன். செருத்தா அவன் பெரிய ரவுடி என்ன பண்ணிட்டான், நம்மளை அட்டாக் பண்ணால் இந்த கையை சரியாக ஒப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்க, நானும் செருத்து ஏதோ பண்ணிட்டேன். அதுக்காக நீங்கள் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பாருங்கள், ரொம்ப கவனம். பைபிள் சொல்லுது, நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். அதுக்கு தான் ஆண்டவர் காண்பிக்கிற காரியத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், சபையில் ஒழுங்காக வரணும், ஒவ்வொரு ஆராதனையும் அட்டன் பண்ணணும், ஜெபத்தை அதிகமாக கூட்டணும். பாருங்க, கடைசியில் பிரச்சனை ஆகிட்டு, போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகிட்டு. போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க போகிறாங்க. கேஸ் கொடுக்க போகும்போது அங்கே உள்ள பெரியவங்கெல்லாம் என்ன இவன் இப்போ ஆள் மாறிட்டானே, அவன் சொல்ல இவன் தான் அடித்தானே, இவன் ஆள் மாறிட்டானே, இப்போ கோயிலுக்குள்ள போகிறான், மாறிட்டானே, இவனாக இருக்காடே வேற ஆள். பாருங்க, நான் அடித்து முடிச்சுட்டு வந்தோடனே 2-3 பேர் போய் செத்த பாம்பு அடிப்பான் பாருங்க. அதே மாதிரி அடித்த கேஸுக்கெல்லாம் கேஸு, எனக்கு கேஸ் இல்லை. ஆண்டவர் அதில் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன்ப்பா, போவே மாட்டேன், இனிமே சமாதானம் பண்ணிக்கிட்டு அங்கே போக மாட்டேன். அன்னைக்கு தீர்மானிச்சதுதான். பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிறைய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஒரு 3 மாதம் என் மனசில் சந்தோஷமே கிடையாது. அழுது, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்பி எனக்கு தாங்கப்பா. அழுது அழுது கேட்டு கேட்டு ஒப்பு கொடுத்து பிறகு தந்தார். அதனால் நம்ம அநேக நேரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, விடுதலையை நம்ம இழந்து போகிறக்கூடிய நிலைமை வரும். நம்ம அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம விடுதலை பெற்றவர்களாகவே இருக்கணுங்க. அநேகரை விடுவித்து கர்த்தரை கொண்டு வருவர்களாக நம்ம இருக்கணும். நம்மை வைத்து நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சந்திப்பார். சரி, ஒரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அப்படியே 8ஆம் வசனம் வாசிமா. உயர்த்துகிறார். சரி, இந்த வசனத்தை அப்படியே வச்சுடுங்கம்மா. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அதை பார்ப்போமா. யாரு சிறியவன்? சிறியவன் எங்கே இருக்கிறான்? கொஞ்சம் பேசுங்க என்னோட. நம்ம சேர்ந்து தான், இது பிரசங்கமெல்லாம் கிடையாது, நமக்குள்ளே பேசுவோம். சிறியவன் எங்கே இருக்கா இப்போ? எதனால அவன் சிறியவனாக மாறுறான்? சிறியவனா எதனாலமா மாறுறான்? சும்மா எதுனாலும் பேசுவன. நீ பேசினா ட்ரேஸ் மார்க்காது உண்டு. சரியா? ஏன் அவன் சிறியவனா மாறினா? புழுதியில இருக்கிறாயா. புழுதியில இருக்கிறவன் யார் தான்? சிறியவன் தான் இல்லையா? அடுத்தது எளியவனை குப்பையில் இருந்து. அவன் அது ஏன் எளியவன்? அவன் குப்பையில் இருக்கிறதுனால. பிடிச்சிக்கிட்டீங்க, பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. சரியா? குப்பையில் இருக்கிறான். அப்ப நம்ம குப்பையில இருக்கிற வரைக்கும் வேற என்னது? முதல்ல புழுதியில இருக்கிற வரைக்கும் நம்ம யாரு? சிறியவர்கள் தான், எளியவர்கள் தான். உலகத்தின் பார்வையில பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக சிறியவர்கள் தான், எளியவர்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? விடல. அவர் என்ன பண்றாரு? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுல இருந்து தூக்கி எடுக்கிறார். என்ன அப்படிதான் தூக்கி எடுத்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் தூக்கி எடுத்தார். அதை மறந்துடக்கூடாது. திரும்பவும் நம்ம அந்த குப்பைக்கு போகக்கூடாது இல்லையா? அந்த காரியங்களுக்கு நம்ம விட்டு வந்த காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. விட்டு வந்த காரியத்தை போனாது என்னமா? அதுக்கு உதாரணம் பைபிள்ல 2 இருக்கு. நாய் கக்கினதை திரும்ப எடுத்தது. நல்ல டேஸ்டா இருக்கும்ல. நாய் கக்குறத திரும்ப நமக்கு வாந்தி வந்தா பண்ணும். அதுதான் அந்த பின்மாற்றத்தின் அனுபவம். இல்லை இது நாங்க பண்ணினது பாரம்பரியம். இல்லைன்னா நான் இப்படி தான் வாழ்ந்த ஒரு நாளில் திருப்பி அதான் பண்ணுவோன்னா நம்மளை கொண்டு எங்கே கொண்டு விடணும் பாருங்க. அதுபோல் பன்றியானது சேற்றில் புரளுவது போல, அப்படி ஒரு வசனம் இருக்கலாமா?
அப்போ அந்த பன்னியை எடுத்து நீங்கள் நல்லா கழுகி சோப்பெல்லாம் போட்டு செண்டெல்லாம் அடித்து விட்டாலும் அது எங்கே போகுது? பழைய வாழ்க்கைக்கு போகுதுயா. புரியுதா உங்களுக்கு? பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் போகக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற பிள்ளை பழைய வாழ்க்கைக்கு திருப்பி போகாத. இச்சைகளை வெறுத்து விடு. தேவன் விரும்பாத காரியத்துக்குள்ள நீ போகக்கூடாது. அப்படி போனா நீங்க யாரு? ரெண்டு உதாரணம். ஒன்று நாய், பண்ணி. கஷ்டமா இருக்கு. அந்த பாஸ்ட் வந்து நாய்ங்காரு பண்ணிங்காரு பாருங்க. ஏன்னா அதான் நம்ம நிலைமை. நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, முதல்ல எதை இழப்போம் தெரியுமா? கிருபைய. கிருபை நின்று விழுந்து விடுவோம். சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அவர் கிருபையிலிருந்து விழுந்து விட்டார். அவர் இன்றைக்கு ராஜாதான். அவரை சுற்றி சேவர்கள் இருந்தார்கள், நல்ல வசதிகள் இருந்துச்சு. ஆனாலும் கிருபையிலிருந்து விழுந்துட்டாரு. அப்போ கிருபையிலிருந்து விழுந்தாலும் என்னது இருக்கும்? சில நேரத்தில் நம்ம விசுவாசின்னு பேர் வாங்குவோம், ஊழியக்காரங்கன்னு பேர் வாங்குவோம், இல்லை நான் பெரிய ஐஸ்வர்யவான்னு பேர் வாங்குவோம். ஆனால் என்ன இல்லை? கிருபை இல்லை. யோசித்துக்கணும். இல்லைங்க, நான் பழையது மாதிரி பாடுறேன், பழைய மாதிரி ஜெபிக்கிறேன். ஆனால் நீ என்னிலேருந்து விழுந்திருக்க? கிருபை. தவறு வரும்போது உணர்ந்துடுங்க. தேவையில்லாத வார்த்தை, சிலரும் தீய வார்த்தையெல்லாம் தாராளமாக பேசுகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எங்கள் அப்பா வந்து இந்தியாவின் உண்மையான குடிமகன். யாருங்க? குடிமகன். உண்மையான குடிமகன். அவங்க மிலிட்ரியில் இருந்தாங்க, அதனால அது செய்து தான் ஆகணும். அப்படிதானா? செய்து அப்படியே இருந்துட்டார். பாருங்க, அவர் நாங்கள் ஆண்டவரை அறிந்தபோது வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துவோம். ஒரு புறத்தில் நாங்கள் ஆண்டவரை துதிப்போம், ஒரு புறத்தில் அவர் என்ன செய்வார்? இங்கிலீஷ் வார்த்தையாக பேசுவார். என்ன வார்த்தை? இங்கிலீஷ்லாம் பயங்கர ஸ்டாண்டர்டாக வரும். சரியா கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் கோபம் வரும் பயங்கரமாக. என்ன அப்படின்ட்டு வரும். ஆண்டவர் சொன்னார், அவர் அந்த பாஷையை பேசட்டு, நீ வந்து நான் உனக்கு தந்த பாஷையை பேசு. பாருங்க, அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன், கோபம் வராது. அவர் அங்கே ஒரு கட்டையில் பேசினார்னா நாங்கள் 4 கட்டையில் பேசுவோம். உண்மையில் அது நடந்துச்சுங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கீழ்ப்படியாதவங்க மூலமாகவோ துன்மார்க்கத்தின் மூலமாக இருக்கிறவங்க மூலமாகவோ பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி ஜெபிச்சோமா? பாருங்க, எங்கள் அப்பா வந்து அப்படியே உட்கார்ந்தாங்க, அப்படியே இருந்துட்டாங்க, வாயிலிருந்து வார்த்தையே வரல. ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த ஜெபத்துக்கு வல்லமை புரியுது. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படியலை, குடும்பம் சரியாக வரல, ஜெபத்துக்கு வரல, நீங்கள் ஒரு ஆளோ 2 ஆளோ இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க வந்து இருப்பாங்க. எங்கள் ஜெபம் அதான். எங்கள் அப்பா எங்கள் ஜெபத்தில் பங்கு வரணும் முடியது வரைக்கும் இருந்தார். ஏன்னா அவர் உட்காரும் போதே அந்த இந்து தெய்வங்களுக்கு பேரை சொல்லி தான் உட்காருவார். அந்த மனுஷனையே கர்த்தர் மாற்றினார். அப்போ முக்கியமான ஒரு ஜெபம் என்ன ஜெபமா? இவ்வளோ நேரம் கதை கேட்டீங்க. ஆமாம் ஆமாம், குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், எஸ். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, நம்ம அழகாக சொல்லுவோம், ஆனால் அப்பப்போ கூரையே காய வச்சுருவோம். பாருங்க, நம்ம குடும்ப ஜெபத்தை நம்ம முக்கியத்தை ஒரு ஆள்னாலும் பண்ணுங்க ஐயா. வர முடியலை, கணவன் அவர் வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைகள் வர முடியலை, நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் தான் ஆசீர்வாதம். அதுதான் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்போங்க. இப்போ உங்கள் வீட்டுக்காரரு இல்லை உங்கள் வீட்டுக்காரிங்க இந்தியாவில் இருக்கலாம், குடும்ப ஜெபம் பண்ண முடியுமா? சகோதரா சொல்லுங்கள். தூக்கம் வருதோ? லேசாக வருது. பண்ணல, டைம் வித்தியாசமோ அதை பார்க்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் 1 மணி நேரம்
அந்த ஜெபம் நம்ம குடும்பத்தை என்ன செய்யும்? கட்டி எழுப்போம். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த ஒரு வசனத்திலே வண்டி நிக்கி ஒரு 10 விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு, அதுக்கு தான் கேட்டு ஜெபிச்சே வரேன். பாருங்க, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காணிச்சார். ஒரு வீட்டுக்குள்ளே பாருங்க, அதிகாலை ஜெபத்தில் வீட்டுக்குள்ளே 2 3 ஆட்டை போலே இருக்குது, மாட்டை போலே இருக்குது. ஆனால் அது செயல்பட முடியாமல் இருக்கிறது. அதை வெளியே தூக்கிட்டு வர வச்சார். தூக்கிட்டு வந்து அதுக்கு ஆகாரம் கொடுக்க வச்சார். அந்த விடுதலை பெருவிழாவில் நீங்கள் செயல்பட முடியாமல் இருக்கிற சில காரியத்தில் நம்மளை செயல்பட வைக்கிறார். அந்த விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக அதை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சரி, இப்போ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துறாரு? பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இவர் இதுக்கு முன்னால எங்க உட்கார்ந்து இருந்தாரு? புழுதி, குப்பை. எங்க சிங்காசனம் அவருக்கு எங்க இருந்திருக்கும்? அங்க ஒரு நாற்காலியை போட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து மகிமை உள்ள சிங்காசனத்தில் நம்மளை உட்கார வைக்கிறார். இதாயா கர்த்தர். அவருடைய சமூகத்தில் அமர அமர அவருடைய பாதப்படியில் காத்திருக்க ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். குடும்பத்தில், நாம் வேலை செய்கிற இடத்துல, ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். எந்த டவுட்டும் இல்லை. சரி, இப்போ இன்னொரு வசனம் கூட வாசிமா. 1 நாளாகமும் 16:27. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மகிமையும் கனமும் இது எங்க இருக்குது? இந்த மகிமை அவர் சமூகத்தில், கனம் அவருடைய சமூகம். அவருடைய சமூகம் எங்க இருக்கு? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் அவருக்கு சமூகம் இருக்கிறார். பாருங்க, அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம மத்தியில் உலாவுகிறார். நீங்க நினைக்கலாம், பாச சொன்ன மாதிரி நம்ம அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல டெண்டை மாற்றி அடித்தாங்க தெரியுமா? இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்ட்டு. அதே போல் இன்னைக்கு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கே போய் உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய மகிமை இறங்குது. வனாந்தரத்தில் பத்மு தீவில் இருந்த போதும் தேவ வல்லமை வெளிப்பட்டது. ராஜ அரண்மனையில் இருந்த போதும் வந்தது போல தேவ ஜனங்கள் கூடும்போது இதுதான் சபை. எங்க தேவன் நம்ம மத்தியில் உலாவுகிற தேவனா இருக்கிறார். மகிமை கனம், தேவனுடைய மகிமை நம்மை கனப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமை நம்மை உயர்ந்த சிங்காசனத்திலே அமர்த்துகிறது. மகிமையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது. நம் கனவீனன் அல்ல, நம்மை கனப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை கனவான்களாய் மாற்றுவார். யாரெல்லாம் உங்களை கனவீனமா நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். அதுக்கு தான் தேவ சமூகம். தேவ சமூகத்தை புறக்கணிக்க கூடாது. உண்மையில உங்களை பாராட்டுறேங்க. இந்த கிளைமேட் மட்டும் நம்ம ஊர்ல இருந்தா எல்லாரும் வீட்டில் படுத்து தூங்குவாங்க. மழை லேசா வர்றது மாதிரி இருந்தாலே வீட்டில் இருந்து விடுவோம். நான் சொல்லிடுறேன், உனக்கு தலைவலியா பிரச்சனையா பின்னால சேர் கிடக்கு வந்து படுத்துக்கு. போகும்போது எழும்பி போனோம். எனக்கு அனுபவம் இருக்குது. நான் ஒரு முறை மும்பையில் வந்து இங்கே இந்த தேசத்துக்கு தான் எங்கள் சபையில் கண்ணு தெரியாத ஒரு பிரதர் இருந்தார். அப்போ அவருக்கு வேறு வழியே கிடையாது. பையனுக்கு ஒரு வேலைக்காக பிரதர் சொன்னார்ல, அது என்னுடைய மைத்துனர், எங்கள் அம்மாவுடைய அண்ணனுக்கு மகன். அவருக்கு வேலை பார்த்துருந்தார். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படியாகிலும் ஒரு வேலை கொடுத்து வாங்கி கொடுப்பான்னு சொல்லி சொன்ன போது முதல்ல என்ன செய்தாங்க, மும்பையில் போய் தான் ஃப்ளைட் ஏற்றி விடணுமா, அப்படி ஏதோ ரூல்ஸ் இருக்குது போல இருக்குது. அப்போ இவருக்கு கண்ணு தெரியாது, போக முடியாது. நான் அங்கே போனேன். அங்கே போன போது என்னால் சும்மா இருக்க முடியாது, எங்கேயாவது ஏதாவது சாட்சியாவது சொல்லிடுறோம். அப்போ ஒரு ஊழியத்தில் நமக்கு வாய்ப்பு கிடச்சி நான் இப்போ இருக்கிற பாருங்க இதோட 3 மடங்கு இருப்பேன். அப்போ
நல்ல அதான் நல்லா விளையாடுவேன். ஒரு சைஸில் இருப்பேன்னு வச்சுருங்களா. மும்பையிலேருந்து யாராவது இருக்கிறீங்களாம்மா? மும்பைக்கு போனவங்க இருக்கிறீங்களா? போகாதவங்க இருக்குங்களா? அப்படி கேட்டால் கை வைத்துவீங்க. 1-2 பேர் இருக்கிறீங்க. சரியா? அங்கெல்லாம் ஒரு சின்ன இடம் தான். இப்போ இப்படிப்பட்ட இடத்துல ஒரு 500-600 இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சபையில் பெய்யாச்சு. போனால் நான் யோசிக்க யாரும் இல்லை, எல்லாம் அங்கங்கே இப்படி நெருங்கிட்டு இருக்காவில் எப்படின்னு யோசிச்சுட்டு நிற்க. வேறு வழி கிடையாது. இந்த உடம்பை கீழே புகுத்தணும்னா ரொம்ப கஷ்டம். போய் ஒரு இடத்துல போய் புகுந்து இப்படி இருக்கேன். இது 4 பேர் பார்த்துருக்காங்க. இவர் எல்லாம் இங்கே எடுத்து வந்தார், வீட்டில் கிடக்க வேண்டியதுன்னு இப்படி தான் நினச்சிருக்காங்க பாருங்க. அப்போ பாஸ்டர் என்ன பார்த்தாரு, பாஸ்டர் கொஞ்ச நேரம் நடத்தினேன்னு சொன்னார், மெதுவான்னு சொன்னார். பிரதர் ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் கொஞ்சம் நடத்திட்டு முடிச்சிருங்கன்னாரு. நம்ம நிலைமை கீழே இறங்கியாச்சு, 0% இறங்கியாச்சு. பரவாயில்ல பாஸ்டர், மும்பையில் வந்து ஆண்டோட நாமத்தை 2 நிமிஷம் உயர்த்துறதுக்காக நன்றி, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. பாருங்க போய் எழுப்பிடுன்னா எங்கே போனாலும் ஜெபிச்சு ஆண்டவரை அழைக்காமல் செய்ய மாட்டேன். அவன் முதல் வேலை நடக்கு. முதல் வேலை நடந்தபோது அந்த சபையில் ஒரு வாரமாக பயங்கரமான சோக்கேடில் படுத்து கிடந்த பிள்ளை முதல்ல எழும்பி நின்றுச்சு. என்ன ஒரு ஆள் அங்கேருந்து சொன்னார்ல, இவன் எங்கேருந்து எதுக்கு வந்தான்னு சொன்னார்ல, அவருக்கு நெஞ்சில் அடிக்கடி ஒரு வலி வரும், அது சரியாச்சு. இப்போ பாஸ்டர் பக்கத்தில் ஓடி வந்தார், ஐயா ஃபுல்லாகவே நடத்திடுங்க. கர்த்தர் கனப்படுத்துறாரா இல்லையா? அதான் ஐயா தேவன். நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறீங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை கனப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தில் உங்களை கனப்படுத்துவார். எந்த இடத்துல போனாலும் நீ கனவீனனாவதில்லை. உன் தேசத்தில் எங்கே போனாலும் கர்த்தர் கனப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதான் கர்த்தர். ஆனால் அவரை மட்டும் விட்டுறாதுங்க. எந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பெருமைப்பற்றக்கூடாது, பெருமைப்பற்றக்கூடாது. அப்படியே உங்களை அர்ப்பணித்து வரணும். எவ்வளோ தூரம் தாழ்த்துறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் நம்ம வாழ்க்கை. பெருமையை கொண்டு வருவாங்க. நீங்கள் இப்போ ஒரு பாட்டு பாடுறீங்க, ஒரு பாட்டு பாடினோன்னா நாங்கள் சில நண்பர்கள் சொல்கிறோம், எப்படி பாடினி ஐயா, சூப்பர் ஐயா. உடனே நம்ம நினச்சிவோம், காலர் எடுத்து விட்டுறோம், மேம் பாட்டு போச்சு, அதோட போச்சு. இதுதான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். நல்லா ஆராதிப்பேன் பாருங்க. என் சபையில் என் சவுண்டு மேலே வரும், சந்திரன் செபிச்சு அப்படி தான் இருக்கும். அதுக்கு சில சகோதரிகள் உண்டு பாருங்க. அப்படின்னா அப்படியா அடுத்த வாரம் இப்படி இருப்பார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய காரியத்தில் பெருமைப்படவே கூடாது. இன்னும் தாழ்த்தி தாழ்த்தி போகும்போது கர்த்தர் மகிமையாக உயர்த்துவாங்க, சிங்காசனத்தில் அமர பண்ணுவார், உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வருவார். இந்த தேசத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வந்த நோக்கம் சாதாரண நோக்கம் அல்ல. உங்களை என்னை வச்சு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பான்ப்பா. இதில் நம்ம வெளியே வரக்கூடாது, நம்ம சுயம் வெளியே வரக்கூடாது. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிருபைகள் ஆண்டவர் சபையில் ஒரு 10 நாள் பாசிட்டிவ் பிரேயர். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எனக்கு கிருபைகள் தந்தார். கிருபை தரும்போது ஒரு தரிசனம் காண்பித்தார். ஒரு பெரிய மயில் அப்படியே தோகை விரித்து வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி நிற்கிற காட்சியை காண்பித்தார். ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் சொன்னேன், ஆண்டவரே என் பேர் எங்கே போனாலும் பெருமைப்படவே கூடாது, உங்கள் பேர் தான் பெருமைப்படும். அதுதான் இத்தனை வருஷமாக பல இடங்களுக்கு கற்றுக் கொண்டு போகிறார். பேர் தெரிய, நான் நேற்றுக்கு முந்தானால எங்கள் அண்ணன் பேசியிருக்கும்போது, எப்பா உங்களை குறித்து எல்லாருக்கும் தெரியுது. நான் சொன்னேன், எனக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்தணும்னு சொன்னார், ஆனால் அவருக்கு பேர் தான் பெருமைப்படணும். ஆமென், அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை நீங்கள் செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தேசத்தில் கொண்டு உங்களை வச்சு வாழ வைக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் இன்னும் செய்வார்.
பாருங்க, நான் முதல்ல செய்த காரியங்க அந்த தேசத்துக்கு இப்போ குறைஞ்சது ஒரு 5-6 முறை வந்துட்டேன். 2001 நான் வந்திருக்கேங்க. சரியா? இப்போ ஆண்டவர் அதை எதுக்கு செய்தாருன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் சொன்னேன்ல, ஒரு தம்பியை குவைத்து தேசத்துக்கு அனுப்புறதுக்கு தான் மும்பைக்கு போனேன். அங்கே வச்சு கர்த்தர் ஊழியம் வந்தார், ஊழியம் செய்தேன். எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் பெரிய இஷ்டம் கிடையாது. ஆனால் அதே குவைத்து தேசத்துக்கு என்ன கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். நல்ல மற்றவங்களுக்கு நம்ம சந்தோஷமாக செய்யும்போது நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் சகோதரி சொன்னது போல், யோபுடைய ஜெபம் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனையும் ஆசீர்வதி. அது அந்த அனுபவம் நமக்கு இருப்பதாக. ஆமென். சரி, இப்போ இந்த வசனம் பார்த்தோமாமா, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுமந்து. அப்போ மகிமை, ஆண்டோடைய மகிமை வரும்போது ஒரு மர்மம் வருது. என்னது? புழுதி மாறுது, குப்பை மாறுது, நம்மளை உயர்த்துறாரு, சிங்காசனத்துக்கு மேலே வைக்கிறாரு. இப்போ அது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மகிழ்ச்சியாக தானே இருப்போம், சந்தோஷமாக தானே இருப்போம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ அந்த மகிமையும் கனமும் எங்கே இருக்குது? அவருடைய சமூகத்தில் இருக்குது. அடுத்தது வாசிமா, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அவருக்கு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவளுமாக இருக்கிறது. சரியா? அப்போ என்னெல்லாம் அங்கே இருக்கு அவருக்கு ஸ்தலத்தில்? வல்லமையும் மகிழ்ச்சியும். அப்போ வல்லமை வந்தால் என்ன வந்துடும்? மகிழ்ச்சி வரணும்னா என்ன பண்ணணும்? தேவ வல்லமை வரணும். அப்படியே வல்லமை வரணும். ஆவியின் வல்லமை, அபிஷேக வல்லமை நமக்குள்ள நிரம்பி வழியணும். இன்னும் இந்த வல்லமை, தேவ வல்லமை எங்கே வந்துச்சு? 12 வருஷம் வியாதிப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கையில் வல்லமை புறப்பட்டு வந்ததா? வந்துச்சு. எதனால் வந்துச்சு? ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். பாருங்க, அந்த விசுவாசத்தோடு போய் அவங்க தொட்டாங்களா? அவங்க அவ்வளோ பலசாலியா? என்ன பலசாலியாமா? 12 வருஷம் அவங்க சரீரத்தில் அந்த ரத்தங்கள் போகுது, உதிரப்போக்கு. எவ்வளவு பலனாக இருப்பாங்க? பலன் இருக்காது இல்லையா? இப்போ அடிக்கக்கூடிய காற்று அடித்தாலே ஆளை காணாம். ஆனால் அந்த அம்மா அந்த கூட்டத்தில் பாருங்க முன்னேறி செல்றாங்க. பாருங்க, அவங்கள முன்னேற வச்சது அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கைங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் முன்னேற முடியும். விசுவாசத்தோடு போங்க. குடும்பத்துக்குள்ளே பயங்கர தடை வரலாம், பிரச்சனை வரலாம். விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள உறுதியாக இருக்குன்னா நீங்கள் முன்னால் போயிட்டே இருப்பீங்க. யாரும் அதை தடுக்க முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ பிழைப்பீங்க. பிழைக்கும்படியாதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சரி, இப்போ இதில் பார்த்தோம், மகிமை, கனம், வல்லமை, மகிழ்ச்சி, 4 காரியம் அப்படியே சமூகத்தில் ஸ்தலத்தில் இருக்குது. அங்கே இருந்தால் போதுமா? இங்கே எல்லாமே இருக்குது ஐயா. இப்போ தம்பிக்கு எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட மட்டும் இருந்தால் போதுமா? நமக்கு வேண்டாமா? அது நமக்கு தான் வச்சிருக்காரு. யாருக்கு கொடுப்பாரு? 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அவன் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம கூப்பிடணும் இல்லையா? கூப்பிட்டா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அதை வாங்கிட்டு தான் ஏன் போனோம்? தந்து அனுப்புங்கப்பா. பாருங்க, இன்னைக்கு என்ன தெரியல, எனக்கு சாட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு தேவையா இருக்குமோன்னு தெரியல. தேவையா இருக்கமா? பாருங்க, எங்கள் ஆலயத்தில் ஒரு குட்டி ஆலயம், ஒரு வாழை ஷீட்டு தான் போட்டிருந்தோமோ, இல்லை ஒரு ஃபெல்லோஷிப், ஏசுதான் ரட்சகர் ஜபாய்க்குன்னு இன்னும் வச்சுருந்தோம். இப்போ ஒரு சபையின் போதகராக நான் இருக்கிறேன். சரியா? இப்போ நீ அந்த ஏரியா வந்திருக்கியாமா? பெருவிலையில் உனக்கு வீடு எங்கேம்மா இருக்குது? அழகிய பண்ணுறோம், அது பக்கம்தான், தள்ளி இங்கே வரணும். சரியா? அப்போ பாருங்க, அதில் ஒரு ஆறு போகுதுங்க. அந்த வீட்டில் இருந்து ஒரு பயங்கரமான பிசாசு பிடி
பிசாசு பிடினால ஆடிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு வரான். அவனை எப்படியாவது இங்கே கூடுகை கொண்டு வந்தோன்னு அப்படி பிடிச்சிட்டே வர்றாங்க. எல்லாரும் பார்த்து இவன் என்னடா இவன் எங்கே போகிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. பாருங்க, ஆலயத்தில் வந்து ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கும் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஆராதனை நடக்கும், அவன் விடுதலை ஆகும். அவனுக்குள்ள வந்து பிசாசு ஓடிட்டு அதே ரூட்டில் இவன் திருப்பி போகிறான், ஜாலியாக போகிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாரும். அதுதான் கர்த்தர் தருகிற மாற்றம். எத்தனையோ பாரத்தை, எத்தனையோ சூழ்நிலைகளை சுமந்து கொண்டு கவலையோடு வந்திருக்கலாம். ஆனால் திரும்பி போகும்போது ஆண்டவர் விடுதலையோடு அனுப்புவார், நன்மையோடு அனுப்புவார், துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியோடு அனுப்புவார். இது கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆராதனையின் வல்லமைகளை, நன்மைகளை நாம் சுகந்தரிக்க வேண்டும். அதை கர்த்தரே செய்வார். கர்த்தர் எனக்காக. ஆமென். சரி, இப்போ 1 நாளாகமம் 16:29 நீங்கள் வாசிங்கன்னா வேகமாக போயிடுவோம். நான் ஒரு கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை எப்படிலாம் செலுத்தணும்? காணிக்கைகளை கொண்டு வந்து. காணிக்கை என்ன காணிக்கமா செலுத்தணும்? பரிசுத்த அலங்காரம். ஒரு 100 டினார். அடுத்த டினார் தானே? கேடி கொய்த்தினார் இல்லை, அவர் 100 போட்டால் நான் 101. அப்படியா? இல்லை, கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தணுங்க. ஆனால் முக்கியமான காணிக்கை பரிசுத்த அலங்காரம். நம்மையே காணிக்கையா செலுத்தணும். நான் உமக்கு தான்ப்பா, நீ தந்திருக்கிறதெல்லாம் உமக்கு தான். என் பிள்ளைகள் உமக்கு தான், என் வேலை உமக்கு தான், என் குடும்பம் உமக்கு தான், என் ஊழியம் உமக்கு தான். இதுதான் காணிக்கை. இது ஆண்டவர் சுகந்த வாசனையா மாற்றுவார், பல மடங்கு ஆசீர்வதிப்பார். 100 டினார் வாங்கினா அது கர்த்தருக்கு தான் சொல்லும்போது அது 200 மாற்றுவார். பாருங்க, என் பிள்ளைகளில் ஒருத்தன் வந்து துபாயில் வேலை பார்க்குறான். அப்போ அவன்கிட்ட நான் சொன்ன காரியம், நீ எனக்கு ஒன்றும் தராட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆலயத்துக்குரிய காரியத்தை சரியாக பண்ணு. பாருங்க, கரெக்டாக ஆலயத்துக்குரிய காரியங்களை அவன் சரியாக செலுத்துவான். இன்றைக்கி அவனுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்குறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்து தேவனுடைய காரியத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும், நம்மையே அர்ப்பணிக்கணும். காணிக்கைகளை செலுத்தி கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசிங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே. நம்ம எப்படி தொழுறோம்? பரிசுத்த அலங்காரத்துடனே. என்ன அலங்காரமா? பரிசுத்த அலங்காரம். ஒரு செண்டு அடித்தோம், ஒரு ஸ்ப்ரே இல்லை, அது பண்ணுங்க, அதை அவர் பார்க்க மாட்டார். ஆனால் சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு அலங்காரம், அழியாத அலங்காரம் எதுமா? இப்போ காப்பி அடிக்கிறீங்களோ இப்போ சொன்ன வசனத்தை? அழியாத அலங்காரம், மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. பேதுருவில் தானே இருக்கு அந்த வசனம், கேட்டீங்களா? அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த சாந்தம், அமைதியில் உள்ள ஆவி, பாருங்க, அதான் அலங்காரம். நான் இப்போ கோட்டை கலத்திட்டேன் பாருங்க, அந்த கோட்டை போட்ட உடனே எனக்கு ஒரு ப்ரௌடு வருது, ஒரு அலங்காரமாக இருக்குது. அதெல்லாம் அலங்காரம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அலங்கரிக்கணுங்க, நல்ல குணசாலியான ஸ்ரீயாக இருக்கணும். பாருங்க, ரொம்ப சந்தோஷம் நம்ம சகோதரர்களுக்கு. ஃபாஸ்ட்டாக அங்கே பார்த்தே பேசுகிறாரு, நாங்கள் தப்பிட்டோம். நாம குணசாலியான புருஷனாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த குணம், நல்ல குணம் நமக்கு இருக்கணும் ஐயா, நல்ல குணம் இருக்கணும். அந்த குணம் தான். நான் ஒரு முறை ஒரு தேசத்தில் ஊழியத்துக்கு போனேங்க. போகும்போது ஒரே நாள் எனக்கு 2 மீட்டிங், ஒரு குட்டி சபை, ஒரு பெரிய சபை. அதில் எந்த சபைக்குமா போனோம்? சகோதரி சொல்லுங்க, எந்த சபைக்கு போனோம்? ஆவியானவர் எதை உணர்த்துறாரோ அந்த சபை. குட்டி சபைக்கு. பரவாயில்ல, வசமாக டேனிங் பண்ணிட்டிய. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவர் குட்டி சபைக்கு தான் போக சொன்னார். மொத்தம் 4 பேர் தான் இருந்தான். பெரிய சபைக்கு போனால் 150 பேர் இருக்கான். பாருங்க, போயாச்சு. அப்போ ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. போய்
ஒரே ஒரு வசனம் இப்போ நம்ம வாஸ்தம்ல வசனம் இந்த சொன்னோம்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் இந்த ஒரு வசனம் தான் அன்னைக்கு பிரசங்கம். பிரசங்கம் முடிஞ்சா ஒரு தம்பி ஓடி வந்தான். ஓடி வந்து என் கையை பிடிச்சான். பாஸ்டர், நான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இங்கே வந்தாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அலைவேன், ஆனால் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க பாஸ்டர். அதனால் நான் என்ன செய்யலை, இப்போ ஊழியத்துக்கெல்லாம் போகிறதில்ல. ரொம்ப சோர்ந்து போய் தான் இல்லை வந்தேன். நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தை என்னை தொட்டது. நான் உங்களை அந்த தேசத்தில் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம், நான் டிரான்ஸ்போர்ட்டிங், நான் வருவேன். கூட வந்தான். வந்துட்டு கடைசியில் சொன்னான், கடைசி நாள், பாஸ்டர் அடுத்த தடவை வரும்போது இப்படி இருப்பீங்களா? அவனுக்கு ஏக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. பாருங்க, நான் ஒரு 4 வருஷம் கழித்து அந்த தேசத்துக்கு போனேன். அதே தம்பி வந்தான், கூட போனேன். கடைசி நாள் கேட்டேன், எப்பா பழைய பாஸ்டர் தானே புதுசாக இருக்கார? இப்போ கேட்ட போது, முன்னால் விட அன்பாக இருக்கிறீங்க பாஸ்டர். இதாயா கோணம். நன்றி மறக்காதுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவங்கள விடாதுங்க. உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறாங்க உன் குடும்பம், அதில் குறிப்பாக பெற்றோர்களை மறக்கவே செய்யாதுங்க. பாருங்க, அந்த தேசத்தில் எனக்கு அழகான ஒரு பேரப்பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளையை எடுத்து வைக்கிற போது எனக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. நீயும் ஒரு காலத்தில் இந்த குட்டி பிள்ளையாக தானப்பா இருந்திருப்ப. இந்த குட்டி பிள்ளைய அந்த தாய் தகப்பை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ராத்திரி உறக்கம் இல்லை வளர்க்குறாங்களே, அந்த அளவு வளர்த்த உன் தாய் தகப்பனை நீ மதிக்கிறியா? அவங்க மேலே அன்பு செலுத்துறியா? என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, என்னை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாங்க நினைக்கிறியா? எனக்கு ஒரு மெசேஜ் தந்தாருங்க. உண்மைதாங்க. நம்ம வளர்ந்துட்டோம், குடும்ப வாழ்க்கையில் போயிட்டோம், நம்ம பெற்றோர்களை யோசிக்கிறோமா? பெற்றோர்களை குறித்து நினைத்து பார்க்கிறோமா? அவங்களுக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறோமா? ஏதாகிலும் உதவி செய்கிறோமா? எத்தனை பேர் நீங்கள் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் பெற்றோர்களை, உங்கள் அம்மாவை அப்பாவை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அந்த தாய் தகப்பனுக்கு. நான் என் பிள்ளையை பெற்று வளர்த்தேன், நீங்கள் நான் ஃப்ளைட் ஏறுறேன். அந்த வயசு காலங்கள் போயிருந்து கதவுடன் தெரியுமா, என் மகன் என்ன ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாயா, அந்த ஃப்ளைட் இப்படி அரிச்சா, விடிய விடிய கதை விடுவாங்களே, விடிய விடிய பேசுவாங்களே. அந்த பெற்றோர்களை குறித்த ஒரு எண்ணம் உண்டு. நான் எங்கள் அம்மா அப்பாவை முடியாது, எங்கள் அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கையை மாற்றின போது எங்கள் அம்மா என்ன மகனேன்னு கூட மாட்டாங்க, பாஸ்டர்னு தான் கூடுவாங்க. அவங்களுக்காக நான் நிறைய எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேங்க. எங்கே போனாலும் அவங்கள்ட்ட ஜெபிச்சுட்டு தான் நான் வருவேன். ஆமென், அல்லேலூயா. அவங்க மரிக்கிற போது நான் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிறேன். திடீர்னு எங்கள் அம்மா பாட ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டு எனக்கு தெரியாதுங்க, பரலோக பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. நான் அப்படியே அழ ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, நீ இதெல்லாம் பண்ணுப்பா, இப்படிலாம் பண்ணு. சில ஆலோசனை சொல்கிறாங்க, நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன். அப்படியே என் மனம் உடைஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஊழிய பாதையில் சில நெருக்கம் வரும்போது என் தாய் வீட்டத்தை போய் இருப்பேன். சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைடா, இப்படி தான் இருக்கும், நீ வந்துடுவ அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி காலையில் அதிகாலை ஜெபத்துக்கு முதல் நபராக வருவாங்க. நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு கம்பை ஊனி ஊனி உள்ளே வருவாங்க. ரொம்ப அழுதேன். பாருங்க, ஒரு நாள் அவங்க அன்னைக்கு போயிட்டாங்க ஆண்டவரிடத்தில். நான் எங்கே போனாலும் கொஞ்சம் வயதானவங்களை பார்த்துட்டா நான் நினைப்பேங்க, இது எங்கள் அம்மாவாக இருக்கக்கூடாதா, இது என் தாயாக இருக்கக்கூடாதா. ஒரு முறை நான் துபாயில் போகும்போது ஒரு தாயார் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே அவங்க தோளில் போய் கை போட்டுருங்க, அம்மா அப்படின்னு.
அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, தாய் தகப்பனை மறக்காதுங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆறுதலான வார்த்தையை பேசுங்க. வயதானவர்கள்லாம் அவங்க சிறு குழந்தைய போல அவங்கள நீங்க பராமரிக்கணுங்க. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, வாங்க நம்ம வசனத்துக்குள்ள வந்துருவோம். முடிக்க போறேன். பாருங்க, நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் வரணும். சரி, யாரை மகிமைப்படுத்துவார்? நீதிமான்களை அவர் மகிமைப்படுத்துவார். யார் நீதிமான்? ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிமா. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ, முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அழைத்தும் இருக்கிறார். ஒன்றை மட்டும் சொல்லுறேன், நீங்களும் நானும் அந்த இடத்துல வந்திருக்கோன்னா நாம் அழைக்கப்பட்டவர்களுங்க. தேவன் நம்மை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தேவன் நம்மை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அப்படி சமூகத்தில் நிலைநிறுத்தும்படி அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நம்மளை முன்குறிச்சிருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார். சும்மா வரல, தாயின் கற்பத்திலேயே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். இது சாதாரணமாய் நடந்தது அல்ல, கர்த்தருடைய பெரிதான தீர்மானம். அவர்களை என்ன செய்யறாராம்? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி, அழைக்கப்பட்டவனை நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமானை கர்த்தர் என்ன செய்யறாரு? மகிமைப்படுத்துகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். லாசருடைய சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? லாசருடைய குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறாரு. அந்த குடும்பத்தின் மேல் அன்பு செலுத்துறாரு. காரணம், அவர் அந்த தேசத்துக்கு போகும்போதெல்லாம், அந்த கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இல்லத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. சின்ன குடும்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். அப்போ நம்மகிட்ட தேவன் ரொம்ப அன்பாக இருக்கணும்னா நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். எந்த இடத்துல போனாலும் அவரோடு இருக்க நம்ம விரும்பணும். பாருங்க, ஒரு வீட்டை நீங்கள் புதுசாக கட்டுனா ஒரு ஜெப அறை கண்டிப்பாக வைக்கணும். ஆமென். பாருங்க, பார்த்து வீடு கட்டுவோம், ஆனால் என்ன இருக்காது? ஜபிக்கிற ஒரு அறை வேணுங்க. நானும் வீட்டை கட்டினேன், ஜெப அறையை வைக்க மறந்துட்டேன். இப்போ எல்லா ரூமும் ஜெப அறை தான். மாலை கூட்டத்தை சில நேரத்தில் என்ன செய்யறோம், 1 வாரம் 2 வாரம் கண்டினியூவாக வீட்டில் வச்சு தான். சாயங்காலம் ஒரு 10-15 பேர் வருவாங்க, வாங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அப்படி ஜெப அறையாக நம்ம வீட்டை மாற்றணும். அது நம்ம ரொம்ப முக்கியமான காரியம். சரி, இப்போ இந்த அம்மா, அந்த குடும்பம் நேசிக்குது, எல்லாரும் மேலே அன்பு செலுத்துறாரு. அந்த அன்பு எப்போ வெளிப்பட்டதுன்னா, அந்த லாசருக்கு ஒரு வியாதி வந்தோடனே முதல் ஆளாக அனுப்புகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் மேலே அன்பு செலுத்துறோன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவருக்கு தான் தெரியப்படுத்துவோம். ஒரு வியாதி வந்தால் உடனே நம்ம எங்கே ஓடுறோம்? உடனே எந்த ஸ்பெஷலிஸ்ட்டு கொள்ளலாம், காதுக்கு யார், மூக்குக்கு யார், அப்படி பார்க்குறோம். ஆனால் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் யார்? கர்த்தர் தான். ஆமென். இதே கொய்த்து பட்டணத்துக்கு நான் ஒரு முறை வரும்போது பயங்கர இருமல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத இருமல். அடுத்த நாள் நான் 4 சர்வீஸ் பேசணும். இது என்னைக்கு நடக்குது? வியாழக்கிழமை நடக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய சகோதரி, அவங்க ஸ்டாப் நர்ஸாக இருந்தாங்க இல்லையா, அவங்க ஏதாவது மாத்திரை இல்லாமா, நாளைக்கு நான் சுகமளிக்கிற கூட்டம் நான் பேசணும். நானே மருந்து குடிச்சிட்டு போனால் சரி வராது. கொஞ்சம் அந்த கூல் வாட்டரில் கொஞ்சம் தான் அப்படின்னேன். பாருங்கள், அந்த வாட்டர் தந்தாங்க, கூலாக இருந்துச்சு. சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இது உங்களுடைய ரத்தமாய் மாற்றம், இதான் எனக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு குடித்தேங்க. 4 மீட்டிங் முடியாத வரைக்கும் ஒரு இருமலும் வரல. செய்வாரா செய்ய மாட்டாரா? வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? விசுவாசத்தோடு ஆண்டவரை நாடுங்க, வியாதியை மாற்றிடுவார். அவர் பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பார். அதில் எந்த டவுட்டும்
கிடையாது. பாருங்கள், முதல் காரியம் அங்கே தான் செய்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் குழந்தை பிறந்தபோது, மூத்தவன் பிறந்த டைமில் ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம் ராத்திரி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் விசுவாசத்தில் வளர செய்த போது, பிள்ளைகளுக்கு அடுத்த மகன் பிறந்தான், அவனுக்கும் வியாதி வரும்போது முதல்ல ஜெபிக்க தான் செய்யும். நல்லா ஜெபிக்கும் போதே பாருங்கள், விசுவாசத்தோடு நீங்கள் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண சுகம் ஆக்குவாரான்னு நான் நிறைய பேருக்கு பாருங்கள், என்ன சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். கூட ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாமா, இல்லையா, வேண்டாமோ, முடிக்கணுமோ? ஆமாம், சரியா, 5 நிமிஷம் கூட பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அங்கங்கே போகணும், சில காரியங்கள் செய்யணும். இது அடுத்த ஆராதனை இங்கே இருக்கு. சரி, ஓகே, ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம பாருங்கள், அதுக்கும் பிறகு நான் என்ன பண்ணேன்னா ஜெபிப்பேன். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி, இப்போ கூட வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அங்கே இருக்கிறேன். என் சபையில் உள்ள ஒரு மகளுக்கு பயங்கரமான ஒரு வியாதி, சனிக்கிழமை நடக்குது. இது நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக ஆராதனைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபந்தான் முக்கியத்துவம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனார். ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் எழும்புவீங்களா? சமயத்தை எடுக்க விரும்பலை. பாஸ்ட் தாராளமாக டைம் தந்தார். நான் நிறைய சாட்சி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும், கொஞ்சம் எழும்புங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விடுதலை வேணும். அது என்ன விடுதலைங்கிறது உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்தி அப்படியே கொஞ்சம் ஃபார்வேர்டு வாங்க, கொஞ்சம் ஃபார்வேர்டு வாங்க, கொஞ்சம் முன்ன வாங்க. ஆண்டவர் நம்ம தொடுவாரும். சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும், ஆண்டவருடைய கிருபை இறங்கும். தேவன் ஒரு விடுதலை அனுப்புவார். சில காரியங்களை பார்க்க முடியாமல் இருக்கிற தடைகள் மாறும், கட்டுகள் மாறும். நன்மைகளுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார், விடுதலைக்கு நேராய் கடத்துவார். ஓ, புது பலம் தருவார், புது கிருபை தருவார், புது வல்லமை தருவார். ஓ ஷகாத ரகரசியா. அப்படியே கரத்தை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுமா? கரங்களை தட்டி கபா ரக தூரா கந்த ரபா இபா ரபா லக தர பல தூரா உடா ரத ரபா லக தட ரதா. என்னென்ன விடுதலை வேணுமோ அதை கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. புழுதியில் இருந்து, குப்பையில் இருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன் கிருபை செய்வீராக. விடுதலை அனைவருக்கும் சொந்தமாகட்டும். தேவன் அனைவரையும் தொடுகிறீர். சிலருடைய முகம் ரூபங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, நம்மிருந்து பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மாற்றி ஒரு மறுரூப அனுபவத்தில் நீர் அனுப்புகிறபடினாலே நன்றி அப்பா, நன்றி. சபையை கரத்தில் எடுத்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துகிறபடியால் நன்றி. சபைக்குள்ளே ஒவ்வொரு குடுகிலும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பதாக. ஓ, ஊழியக்காரர்களை பலப்படுத்துவீராக, விசுவாச குடும்பங்களை விடுதலையாக்குவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, எல்லாரும் வாய்களை திறந்து, தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்திற்கு நேராய் ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. நான் கர்த்தரை தொட்டால் ஹல்லேலூயா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஹல்லேலூயா ஆடையை தொட்டால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை தொட்டால் மாத்திரம் போதும், அவருடைய வார்த்தையை தொட்டால் மாத்திரம் போதுங்கிற ஒரு விசுவாசம் இருந்த பொழுது, அந்த விசுவாசத்தோடு அநேக நெருக்கங்களின் மத்தியிலும் ஹல்லேலூயா, அநேக அவமானங்களின் மத்தியிலும் ஹல்லேலூயா அவர் வெட்கப்பட்டு நிற்காம ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையை தொட்டாலே
ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இருக்குமே ஆனால், அதே பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம், அந்த ஸ்திரீனுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்ப்பேனானால் அவர் எனக்கு விடுதலை கொடுக்க போதுமானவர் என்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசம். அவர் சொல்லி இருக்கிறாரே, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறாரு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த கூப்பிட்டா கர்த்தருக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற விசுவாசம் இருக்கிறவங்க விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, தகப்பனே இந்த நாள் எனக்கு விடுதலையாய் மாறட்டும்னு சொல்லுங்க. இந்த நாள் எனக்கு விடுதலையாய் மாறட்டும். என்னுடைய சரீரத்தில் இருந்த கட்டுகள் மாறட்டும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. என் இயேசுவை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அவர் மரித்தாலும் அவர் உயிரோடு எழுப்புகிறவர். என் சரீரம் பலவீனப்பட்டு இருந்தால் என்னை பலவானாய் மாற்றுகிறவர். அவர் கையளவு மேகத்தை கொண்டு பெரும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அகற்றப்படட்டும்னு சொல்லுங்க. என் பலவீனங்கள் மாறட்டும்னு சொல்லுங்க. என் தகப்பனால் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவினுடைய கரம் குறுகி போகவில்லைன்னு சொல்லுங்க. என் இயேசுவினுடைய கரம் குறுகி போகவில்லைன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. என் இயேசு எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீரே. என் தகப்பனீர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீரே. விடுதலை கொடுக்கும்படியாய், என்னை சுகப்படுத்தும்படியாய் இந்த ஸ்தலத்தில் நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்களே. ஆகவே எனக்கு சுகம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு பலன் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகளை எந்த கட்டுகளும் கட்ட முடியாது என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு விடுவிக்கும்படியாய், சிங்கத்தின் கைகளுக்கு தப்புவித்தவர், எரிகிற அக்கினிக்கு தப்புவித்தவர், என்னை தப்புவிக்கும்படியாய் என் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க, என் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. எனக்கு பலன் உண்டாகி கொண்டிருக்கிறது. என் பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எரிச்சல்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், ஹல்லேலூயா, இவைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. என்னை தேவன் குணமாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை விடுவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்த கரம் உங்கள் சிரசின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே ஹல்லேலூயா. கட்டு அவிழ்க்கிறவர் நீர் ராஜா, கட்டு அவிழ்க்கிறவர் நீர். கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மொபைலின் அடிமைத்தனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. கிளவிமான வீண் பேச்சுகள் மாறுவதாக. ஓ, மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய அடிமைத்தனங்கள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும். எங்களை ஆட்கொண்டிருக்கிறவர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அவரே தப்புவிக்கிறவர், அவரே விடுவிக்கிறவர், அவரே நீதிமானாக்குகிறவர், அவரே பரிசுத்தப்படுத்துகிறவர், அவரே மகிமைப்படுத்துகிறவர், அவரே தலையை உயர்த்துகிறவர். அவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதினாலே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதினாலே இப்பொழுது கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கல்லான இருதயங்கள் மாறட்டும் அப்பா. கல்லான இருதயங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுகிற இருதயங்கள் மாறட்டும். கர்த்தரை குறித்த பயம் உண்டாகட்டும் அப்பா. சபையை குறித்த பயம் உண்டாகட்டும். துணிகரமான பாவங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால துணிகரமான பாவங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் மற்றவர்களை தங்களிலும் கனமுள்ளவர்களாக கருதுவார்களாக. ரிபாரா ஷகராதி அந்தரபா லடதோ மரபோ ரஷ்யா கராதி அந்தரபோ லடதோ மரபோ ரஷ்யா கரதா. ஆவியானவர் இந்த மத்தியில் உலாவிக் கொண்டு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்துக் கொள்கிறான். விசுவாசத்தினாலே நீதிமான் கட்டவிழ்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே ஜெயம் உண்டாகிறது. ஷகரபரதியபா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? விடுதலை பெற்றவர்கள் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மாம்ச கிரியைகள், மாம்சத்தின் சிந்தைகள் எல்லாம் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று எண்ணுகிற நீ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்ற உம்மாலே கூடும், எப்படிப்பட்ட அடிமைத்தளத்தில் விடுதலை கொடுக்க உம்மாலே முடியும். நீர் அதை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா, நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. குறிப்பாக அந்த மொபைலுக்குரிய காரியங்கள் மாறட்டும் தகப்பனே, வீணான பேச்சுகள் மாறட்டும் தகப்பனே அப்பா, கட்டு கதைகள் மாறட்டும் அப்பா. சபையில ஆவியானவர் மகிமையிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய தாசனை உம்முடைய பாதபடியில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை மகனை கொண்டு செய்வீராக. விடுதலை பெருகட்டும் தகப்பனே. நீ சென்ற இடமெல்லாம் விடுதலை உண்டானது, மகள் செல்கிற இடமெல்லாம் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவகரம் ஆளுகை செய்யட்டும். துதிகர மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர் சொல்ல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, ஆமென், சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தாம், அதிகாரம் எனக்கு தந்தாம். விடுதலை நாயகன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான அன்பின் விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வெளியே உட்கார்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு ஒரு வாழ்த்தி நம்ம கடன் சொல்லுவோம். கர்த்தர் தாமே ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.